பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஜூம்ல லைவ்ல அட்டன் பண்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆன்லைன்ல நீங்க யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக நம்ம ஒரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்ல இருக்கோம். எந்த விதத்திலும் அது வந்து தொடர்ந்தேச்சு அப்படி சொல்ல முடியாது. ஆனா இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சீரீஸ்னா சில நேரங்களில் சீரீஸ் மெசேஜ் எஸ்சிஆர்ஐஎஸ் அந்த சீரீஸ் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது சீரியல் மாதிரி ஓகேவா, போன எபிசோட் பார்க்கல இந்த எபிசோட் புரியாது இல்லையா. நம்மளது வேர்ட் ஆஃப் காட்ல வந்து அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலா போன எபிசோட் பார்க்கலனால இந்த எபிசோட் புரியும், தன்னந்தனியா இருக்கும். ஆனா அதுல ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். தொடர்ந்து பயணிக்கிறவர்கள் மிக மிக பாக்கியவான்கள். தொடர்ந்து நீங்க எங்களை யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரா நம்மளுடைய மெசேஜஸ் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களுடைய வீடு தேடி வருகிறது வந்து ரொம்ப ரேர். எஸ்பெஷலா ஐ திங்க் ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பஞ்சம் ஏற்பட போகிறது. திருச்சபைகள் முடக்கப்படலாம். ரொம்ப கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து கர்த்தருடைய கர்த்தரை தொழுது கொள்கிற, பிசிக்கலி தொழுது கொள்கிற கடினமான காலகட்டங்கள் வரும்போது இது போல ஆன்லைன் மீடியம்ஸ் மூலியமா அதிகமா நம்ம வந்து கர்த்தரை தேடுகிற காலங்கள் வெகு சீக்கிரத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, கர்த்தர் கர்த்தர் நம்ம மேல அன்பு கூறுறதுனால நம்மள இப்பத்துல இருந்தே அது போன்ற ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்கு நம்மள அடாப்ட் பண்றாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா அது போன்ற காலங்கள் வரும்போது எஸ்ஐசி திருச்சபை ரொம்ப பெரிய ஒளிய இந்த உலகத்திற்கு வீசும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் தியானத்துல. நன்மையும் கிருபையும் என்ற தலைப்புல சங்கீதம் 23 1ஆம் அதிகாரத்தை ஒன்றாம் வசனத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன். எப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா ஜான் 10ல இருந்து நம்ம பார்த்தோம். இன்றைய நாள்ல 2ஆம் வசனம் சங்கீதம் 23:2. இட்ஸ் சாம் ஆஃப் டேவிட். தாவீது எழுதின சங்கீதம். அந்த வார்த்தை எப்படியா போட்டிருக்கு. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. ஓகேவா, இங்கிலீஷ்ல அது. தமிழ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் என்னை அவர் இயேசு என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரே வசனம் தான் தியானிக்க போறோம். நான் நம்புறேன், நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சோ இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில ஹெல்ப் தேவைப்பட்டது. என்ன ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா, ஆஹ் இந்த பிக்சரா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப அழகான, கண்ணுக்கு கவர்ச்சியான, குளிர்ச்சியான ஒரு சில புகைப்படங்கள் தென்பட்டது. அதை நான் உங்க முன்னாடி போடுறேன். அப்பதான் இந்த சப்ஜெக்டோடைய டெப்த் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்கிரீன்ல வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், இந்த வார்த்தையை பாருங்க. இந்த எவ்வளவு அழகான இந்த பிக்சரை பாருங்க. நான் 2 பிக்சர் நான் போடுறேன். ரெண்டு பிக்சர் இருக்கு. நான் ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் அதை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தை நம்ம திருப்பி படிக்கும் போது நம்மளுடைய மைண்ட்ல வந்து கற்பனை அளவுல வந்து இந்த விஷயம் புரிஞ்சாதான் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பைபிள் வந்து புரியும். எப்பவுமே சொல்ற மாதிரி பிக்சர் பிக்சரா பார்க்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதனால இந்த பிக்சர் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிக்சர் பாருங்க. இதுல வந்து ஆடு இருக்குது, இதுல வந்து தண்ணீர் இருக்கு, இதுல வந்து கிரீன் பாஸ்டர்ஸ், ஓகேவா, அந்த புல்லுள்ள இடம் இருக்கு. ஆக்சுவலா காட் காட் வந்து ஐ மீன் சங்கீதக்காரர் எழுதும் போது இதுதான் நம்ம மைண்ட்ல வரணும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அதோடு கூட சேர்ந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், கொண்டு போய் விடுகிறவரை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். இந்த பிக்சர் பார்த்தாச்சா? இப்போ இது இது இதே மாதிரி இன்னொரு பிக்சர் போடுறோம். அதுவும் உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? சங்கீதம் 23:2 இதுதான் நம்ம புதுசா இருக்க போகுது அப்படின்னு யாருமே அசட்டையா எண்ணிடாதீங்க. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஓகே, அந்த இன்னொரு பிக்சர் வந்து நமக்கு ஃபைல் சப்போர்ட் பண்ணல. அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருந்தே பிக்சருக்கே நம்ம போகலாம். இன்னும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ம்.
நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும்னா நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஜூம் பண்றேன் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஜூம் ஆகலன்னா விட்டுருங்க. ஓகே. ஆனா இந்த பிக்சர் உங்களுக்கு நல்லா விஷுவலா நல்லா தெரியும் நான் நம்புறேன். ஓகேவா? இப்போ கேள்வி என்ன, நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், இல்ல தியானிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போலாம். அவசரமே கிடையாது. ஒரே ஒரு வாசனம் தான் தியானிக்க போகிறோம். ஷார்ட்டா மெசேஜ் முடிஞ்சுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. லாங்கா போச்சுன்னா பிரச்சனை, வழக்கம் போல அது பிரச்சனை கிடையாது. ஷார்ட்டா முடிஞ்சாலும் ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் என்னை இயேசு அவருடைய அவர் நேசிக்கின்ற ஆடாகிய ஒரு ஷீப் ஆகிய என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாராம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இப்ப இதுல ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல படிக்கும்போது ரெண்டு வேர்டு வந்து என்னை வந்து கேப்சர் பண்ணுச்சு, என்னை வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. என்ன அப்படின்னா, he makes me ஃபர்ஸ்ட். ஓகேவா? he makes me lie down. அதாவது அவர் என்ன படுக்க வைப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பிக்சர் நான் எடுக்கிறேன். ஆனா அந்த பிக்சர் உங்க மைண்ட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் என்னை ஒரு ரெஸ்டுக்காக, ஒரு இளைப்பாறுதலுக்காக கர்த்தர் என்னை he makes me lie down அப்படின்னா ஒரு குழந்தைய மேல தோல்ல சாய்ச்சிக்கிட்டு தட்டி கொடுக்குற மாதிரி அவர் தான் நேசிக்கிற தன்னுடைய ஆடுகளாகிய உங்களே என்னையும் பசும்புல் மேய்ச்சல்ல மேய்க்கிறது மாத்திரம் இல்ல, he makes me lie down in green pastures. கம்முன்னு நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நல்லா கிரீனிஷான பசும்புல்லான புல்கள் இருக்கிற இடங்கள்ல நம்மள வந்து அவர் மேய்க்கிறாராம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா he makes me lie down அப்படின்னா he made me to sit அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் என்னை உட்கார வச்சிட்டான். he made me to then மிஸ் என்னை வந்து நிக்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து நம்மள வந்து நமக்கு விருப்பம் இருக்கும் இல்லையோ, ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிற நாட்கள்ல, தேவைப்படுகிற நேரங்கள்ல நம்மளுக்கே சில டைம்ஸ் நம்மளுடைய பாடியை பத்தி, நம்மளுடைய மைண்ட் பத்தி, நம்மளுடைய சோல் பத்தி தெரியாத நாட்கள்ல இந்த நபருக்கு ரெஸ்ட் தேவையாச்சு, இவனுக்கு எந்த குறையும் இல்லை, இவனுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சங்கீதக்காரர் எழுதுறாரு. he makes me lie down in green pastures. செழிப்பான ஆசீர்வாதமான ரொம்ப சிறப்பான இடத்துல வந்து என்னை வந்து ரெஸ்ட் பண்றாரு. he makes me lie down. he leads me. அடுத்த வார்த்தை, ரெண்டு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா? he makes me. ரெண்டாவது வந்து he leads me beside quiet waters. அவர் வந்து கழுத்துல சங்கிலி போட்டு தர தரன்னு எழுத்துன்னு போக மாட்டார். he will lead you. அவர் போவாரு, நம்ம ஃபாலோ பண்ணி. he is a good leader. God is a good leader. அவர் ரொம்ப நல்ல மெய்ப்பன், நல்ல தலைவன் என்பதனால அவர் லீட் பண்ணுவாரே தவிர புஷ் பண்ண மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, God, I felt the push of God. God மெஜாரிட்டிலி பெரிதளவுல காட் வந்து புஷ் பண்ண மாட்டாரு, லீட் பண்ணுவார். ஆவியானவருடைய நடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் வேர்ட். ஆவியானவருடைய நடத்துதலை நான் உணர்ந்தேன். ஆவியானவர் என்னை இங்க நடத்தினாரு. அதுதான் அந்த நடத்துதலை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஹி லீட்ஸ் மீ அப்படின்னா அவர் என்னை நடத்துவார். நல்லா பாருங்க, அமர்ந்த தண்ணீர்களை அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படி கொண்டு போய் விடுகிறார் நம்ம வந்து தரணும் புரியுதோ புள்ளியோ, அப்படி இல்லை, அப்படி இல்லை. ரொம்ப எனக்கு எது தேவை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில வந்து என்னை வந்து கொண்டு போய் விடுகிறார். இதான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ ஒரு சில கேள்விகள் எனக்கு வந்துச்சு. அவர் என்னை மேய்த்தால், நான் அந்த பிக்சர் போட்டுட்டேன், உங்களுக்கு காட்டினேன். அந்த அழகான ஒரு புகைப்படம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அவர் என்னை மேய்த்தால் நான் புல்லுள்ள இடங்களுக்கு செல்வேன். இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். கர்த்தருடைய ஷெப்பர்டிங், கர்த்தருடைய வழிநடத்துதல் எனக்கு இருந்ததுன்னா ஒரு விஷயம் எனக்கு கேரண்டி என்ன அப்படின்னா, நிச்சயமாக முட்கள் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போக மாட்டாரு. பிகாஸ் நான் ஹர்ட் ஆயிடும். ஓகேவா? என்ன பீறுகிற ஓநாய்கள் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போக மாட்டாரு. அதாவது அவரா வாண்டடா கொண்டு போக மாட்டாரு. ஏன்னா ஓநாய்களை தாக்கம்னு தெரியும். அவர் வந்து பாதுகாப்பான பசும்புல் மேய்ச்சல் தான் இருப்பார். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த வார்த்தை நிறைய பேர் விடுதலையாக்க நான் நம்புறேன். கர்த்தர் என்ன பட்னி போட்டு அழக பாக்குற ஆண்டவர் கிடையாது. நிச்சயமா என்ன பட்னி போட மாட்டார், நம்மளை பட்னி போட மாட்டாரு. காரணம் அவருடைய சித்தம் அது கிடையாது. வசனம் சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் அப்படின்னா செழிப்பும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் ரெஸ்டும் எங்க இருக்கும், அங்கேதான் நம்மளை நடத்துவது நடத்துவது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் வந்து பனிஷ்மெண்ட்காக வேணா நிறைய பழைய ஏற்பாடுல நிறைய காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஜென்ரலா காடோடைய டிவைன் பிளான் என்ன அப்படின்னா, மனுஷனை படைச்சு செழிப்பான ஏதேன் தோட்டத்துல காட் பிளான்டட் தம். அங்க வந்து அவங்க வந்து மனுஷனை வந்து உள்ள அழைத்து கொண்டு போனார். அதுக்கப்புறம் அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் புரண்டு ஓடிச்சு. ஒவ்வொரு தேவ மனுஷனும் கர்த்தர் கொடுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமே தவிர அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டோன்ட்டு நெகட்டிவான எந்த இதுவும் கர்த்தர் அனுமதிக்கல. இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட விளைவா வனாந்திரத்துல அவங்க அனுமதிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய நடத்துதல்ல நான் இருந்தேன், கர்த்தருடைய சித்தத்தின் மையப்பகுதியில் நான் இருந்தேன்.
கர்த்தர் என்னை மேய்த்தால் அவரை மேய்ப்பனாக கொண்டு, நல்ல மேய்ப்பனை என்னுடைய மேய்ப்பனாக கொண்டு அவர் சத்தத்தை கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்ய முன்வந்து அவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் நான் இருப்பேன் என்றால் நிச்சயமாக நான் புல்லுள்ள இடங்களுக்கு தான் வழிநடத்தப்படுவேன். இதுல ஒரு மாற்று கருத்தம் இல்ல. புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீர்களும் எனக்காக காத்துக் கொண்டிருக்கும். ஏன் புல்லுள்ள இடம்? ஆனா புல் வந்து செழிப்பு கிடையாது. அதாவது கிரீன் பாஸ்டர்ஸ், பசும்புல் மேய்ச்சல்னு வரும்போது உங்களுக்கு அந்த பிக்சர் பார்க்கும்போதே கண்ணை பறிச்சது. அமர்ந்த தண்ணீர்கள் எதற்கு அடையாளம் அப்படின்னா, நான் வந்து ரஷிங் வாட்டர்ஸ் ஓடுகிற தண்ணீர்ல வந்து நாக்க நீட்டு அல்லாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜென்ரலா கூலா நான் வந்து ஆண்டவருடைய வழிநடத்தல் நான் கீழ்ப்படியும் போது தண்ணீர்லாம் யாருக்காகவும் நான் வந்து எப்பதான் தண்ணீர் வரும்னு காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி பாட்டுன்னு வரும். இந்த பிக்சர் பாருங்க, தண்ணி பாட்டுன்னு வரும். நான் பாட்டுன்னு அதுகிட்ட வந்து எனக்கு டைம் இருக்கும்போது, இங்க ஒரு ஆடு இருக்கிறாரு பாத்தீங்களா, இவரை பாத்தீங்களா, ஜாலியா எனக்கா தோணுனா குச்சிக்கிறான் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஜாலியா கூலா கம்ஃபர்டபுளா எவ்வளவு அழகான ஒரு சினாரி பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு எனக்கு தோணும். வேடிக்கை பார்க்கணும்னு தோன்ற நமக்கே அப்படின்னா, நம்ம ஒரு ஆடு அப்படின்னு ஒரு மனநிலையில வந்தோம்னா, கர்த்தருடைய வழிநடத்தல கீழ்ப்படுகிற ஒரு ஆடா இருந்தோம்னா, எனக்கு என் வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் வந்து இதுதான். இந்த பிக்சர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இப்படிதான் நம்மளோட லைஃப் இருக்கணும். காட் இருக்கு. இதுல இருக்கிற இந்த வாட்டர்ஸ் பாருங்களேன், இந்த தண்ணியை பாருங்களேன். தண்ணி வந்து ஓடுற தண்ணியில லேஸ்ல குடிக்க முடியாது. ரொம்ப அப்படி குச்சாதான் உண்டு, பாம்பு மாதிரி. ஆனா இதுல இந்த அமர்ந்த தண்ணீர் வரும்போது ஒன்னும் அவசரம் இல்லை, அது அங்கதான் இருக்க போகுது. அது வந்து கூலா நம்ம போயிட்டு அந்த நல்ல தண்ணீரை பருகி எவ்வளவு வேணுமோ குச்சிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மேய்ப்பன் நம்மளே வழிநடத்துவார். இப்ப நான் சொன்னேன், அவர் என்னை மேய்த்தால் நான் புல்லுள்ள இடங்களுக்கு செல்வேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு கேள்வி, பதிலும் நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுருக்கேன். அவர் என்ன மேய்ச்சா நான் புல்லுள்ள இடங்களுக்கு செல்வேன். நான் என்ன செய்ய வேண்டும்? பிரதர், பாஸ்டர், அவர் என்னை மேய்த்தால் நான் புல்லுள்ள இடங்களுக்கு செல்வேன். இப்ப நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னா, ஒன்னு செய்யணும். நீங்கள் ஒத்துழைத்தால் மாத்திரம் போதும். இங்க பாதி பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, திருப்பி சொல்றேன், பாதி பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆசைப்படுறோம் புல்லுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்ணீர்களுக்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ரெஸ்ட்ஃபுல் லைஃப், லைஃப் ஆஃப் ரெஸ்ட். சோம்பேறி லைஃப் பத்தி நான் பேசல, நான் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சும்மா பத்துன்னு கிடையாது, அப்படி அப்படி அதை பத்தி நான் பேசல. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலும் ரெஸ்ட்ல இருந்து டிவைன் தெய்வீக இலைப்பாறுதல்ல இருந்து ஆப்ரேட் பண்றது. வருத்தப்பட்டு பாரசமர்களே, என் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்றாருல, அந்த இலைப்பாறுதல் பத்தி நான் பேசினேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன். ரெஸ்டிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ் பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? எது செய்தாலும் அலைச்சல்ல அங்கலாய்ப்புல செய்யறது சாபம். ஓகேவா? அந்த சாபம் வந்து ஆதியில துவங்குச்சு, நமக்கு தெரியும். வேர்வை சிந்தி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு ஆட்சியை பூச்சி என்ன மேல வந்து நம்ம இது உலகத்தான் மனநிலை, சாபத்தின் விளைவு. கிறிஸ்துவுக்குள்ள முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்னமோ ஏசாப்பா சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, என்கிட்ட வா, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன், அந்த ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்றத இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்னதான் பிரதர் பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒத்துழைத்தால் மாத்திரம் போதும். நிறைய பேருக்கு பிறரை பார்த்து ஏன் பொறாம வருது அப்படின்னா, நான் அவங்கள விட அதிகமா ட்ரை பண்றேன், அவங்கள விட அதிகமா ஜோம் பண்றேன், அவங்கள விட அதிகமா உபவாசிக்கிறேன், அவங்கள விட அதிகமா காணை கொடுக்குறேன், அவங்கள விட அதிகமா தசமபாகம் கொடுக்குறேன். ஆனா என்னை விட அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க, என்னை விட அவங்க வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு நடக்குது காரியங்கள். காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க நிறைய செய்து ஆண்டவருடைய அந்த ஃபேவரை, அந்த தயவை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க ஏதோ செய்யணும்னு ஆசைப்படல, ஆண்டவருக்கு ஒத்துழைக்கிறாங்க. சரண்டர். ஆண்டவரே, உங்க சித்தம், உங்க சத்தம், உங்க சித்தத்தை கீழ்படுறேன், உங்க சத்தத்தை கேட்கிறேன். லெஃப்ட்ல போ அப்படின்னா லெஃப்ட்ல போறேன், ரைட்ல போ அப்படின்னா ரைட்ல போறேன், ஸ்ட்ரைட்டா போ அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போறேன், யூ டர்ன் அடிக்கணும் நீங்க சொல்லும் போது யூ டர்ன் அடிக்கிறேன், இங்க போனா இங்க போறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு கேட்டு கர்த்தருடைய சித்தத்தின் மையப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தேடி வரும். பாருங்களேன், 6ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, 23:6 சங்கீதம், நன்மையும் கிருபையும் தொடரும், நம்மளை தொடரும். அதை தியானிச்சு கொண்டு இருக்கு இல்லையா. எப்படி நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் அப்படின்னா, he makes me lie down. ஃபர்ஸ்ட் அந்த 6வது வசனத்துக்கு முன்னாடி 2வது வசனம் வந்தது இல்லையா, he makes me lie down in green pastures. புல்லுள்ள இடங்கள்ல அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வந்து, படு செல்லம், படு ராசா, படு உக்காரு,
படு ஃபர்ஸ்ட் உட்காரு, சிட், ஈஸ், பி அட் ஈஸ். நல்லா ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு போ. நல்லா படுத்துன்னு பொறலு. நல்லா அந்த செழிப்பையும் அந்த பசும்புல், அந்த அந்த சூழலை, அந்த அழகான தோட்டத்தை ஆதாமுக்கா தான் கொடுத்தாரு இல்லையா, அழகான ஏதேனை படைத்து அத்தனை நதிகள், 4 நதிகள், 4 ரிவர்ஸ் ஓடுற செழிப்பான சூப்பரான என்வாயன்மெண்ட்டை கொடுத்து என்ஜாய் பண்படுத்து, பராமரி, பார்த்துக்கோ. ஆனா டேக் கேர் ஆஃப் இட். ஆனா என்ஜாயும் பண்ணுன்ற மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணி கொடுத்தாருல. கிட்டத்தட்ட நமக்கும் அது லைஃப் லாங் அது கொடுத்துருக்கிறாரு. ஆனா எங்க மிஸ் ஆயிடுது நமக்கு அது போன்ற ஒரு ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு லைஃப் அப்படின்னா, ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்துல மிஸ் ஆயிடுது. ஆவியானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, ஒண்ணுமே நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க, அதுதான் செய்யணும். ஜஸ்ட் அவருடைய சித்தத்திற்கு சரண்டர் ஆயிட்டு ஒத்துழைத்தால் போதும். இது ஹி மேக்ஸ் மீ, ஹி லீட்ஸ் மீ. இதுக்கு நான் ஒபே பண்ணி ஒத்துழைச்சாலே போதும். ஹி வில் மேக். ஓகேவா? எந்த காரியங்கள்லாம் நடத்த பண்ணணுமோ, மேக் பண்ணணும், அதெல்லாம் காட் மேக் பண்ணுவாரு. எதெல்லாம் லீட் பண்ணுமோ அது என்ன லீட் பண்ணிட்டு அங்க கூட்டு போவாரு. நான் ஒத்துழைத்தால் மாத்திரம் போதும். ஓகேவா? இது பெரிய விஷயம். இந்த கோர் பாயிண்ட்டை பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? புல்லுள்ள இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உணவிற்கு பற்றாக்குறை இருக்காது. புல்லுள்ள இடம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு ஆடா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புல்லுள்ள இடம் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல நல்ல போஜனத்தின் அடையாளம். மெயினா உணவு பற்றாக்குறை இல்லாத இடம் புல்லுள்ள இடம். நம்ம அந்த பிக்சர்ல பார்த்த மாதிரி. ஓகேவா? ரெண்டாவது, ரெஸ்ட்டுக்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். அலைச்சல் படுறேன், உங்களாய் பார்க்கிறேன் பிரதர், ரெஸ்டே கிடையாது பிரதர் அப்படி நான் ஊழியம் பண்றேன், அவ்வளோ ஊழியம் பண்ற ரெஸ்டே இல்லைன்னா வெரி சாரி, ஏதோ பெரிய தப்பு பண்றேன்னு அர்த்தம். சர்வ சிருஷ்டி கர்த்தரே 6 நாட்கள் தன்னுடைய கிரியைகளை செய்து 7ஆம் நாள் அவர் ஓய்வு இருந்தார் என்றால், ஆஃப்டர் ஆல் சாதாரண மனுஷங்க. நம்ம ஓய்ந்திருக்கலன்னா நம்ம ஏமாத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. த ப்ராப்ளம் இஸ் அஸ். நம்ம தான் ப்ராப்ளம். நீங்க கர்த்தர் நியமித்த அந்த ஓய்வு நாளை, இன்கேஸ் நீங்க ஊழியக்காரா இருந்தீங்கன்னா சண்டே ஃபுல் ஒர்க்கிங் டே நமக்கு. ஓகேவா? அப்போ மிச்சம் 6 நாள் எதனா ஒரு நாள் வந்து டே ஆஃப்னு கம்பல்சரி எடுக்கணும். அது நிச்சயமா உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே ரிஃப்ரெஷ் ஆயிட்டு, ரெனியூ ஆயிட்டு, திருப்பி பவர்ஃபுல்லா ஊழியம் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் அக்கினியா செயல்படுறேன், அக்கினியா கிரியை நடப்பிக்கிறேன், காலம் சமயமா இருக்குது பிரதர் சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான கமாண்டே மீறி ஆண்டவர் தாண்டி பயங்கர ஞானம் பொங்கி ஊத்தி அந்த தவறை செய்யறாங்க. நான் என்கரேஜ் பண்றேன், அதை செஞ்சு நம்பி கர்த்தரை நம்பி தைரியமா அந்த நாளை, ஏதோ ஒரு நாள், வாரத்துல ஏதோ ஒரு நாள் ஓய்வு நாள்னு எடுங்க. அந்த நாள்ல நிஜமாவே ஓய்ந்துருங்க. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய காரியங்களை செய்யுங்க. நிச்சயமா அந்த ரெஸ்ட் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். ஆண்டவருடைய வழிநடத்தல் இருந்தா உணவிற்கு பற்றாக்குறை இருக்காது சொன்னேன். நமக்கு தேவையான உணவிற்கு நிச்சயமாக அந்த அடிப்படை தேவைகளுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காது. பசும்புல் மேய்ச்சல் என்பது ரொம்ப சூப்பரான ஒரு காரியம். ஓகேவா? அதனால பெஸ்டான இடத்துக்கு பெஸ்டான ஃபுட்ஸ்னால ஆண்டவர் நம்மளை வந்து திருப்தியாக்குவாரு. அது வந்து அவருடைய செழிப்புக்கு அடையாளம். ரெண்டாவது வந்து ரெஸ்ட்ல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ண கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. ரெஸ்ட்டுக்கு பற்றாக்குறை இருக்காது. அநேகர் வந்து இந்த நாட்கள்ல கவர்மெண்ட் வந்து 7 நாளுமே வேலை வச்சிருக்காங்க. அது போன்ற சிக்கலான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் பி வெரி அவர், எச்சரிக்கையா இருங்க. மோஸ்டா அது போன்ற சூழ்நிலையில மாட்டாதீங்க. கம்பல்சரி வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்கிற ஒரு ஒரு எந்த ஆஃபீஸ்ல அந்த மாதிரி லீவ் கொடுக்குறாங்களோ அங்க போங்க. அப்படி இல்லைன்னா ஓன் பிசினஸ் பண்ணுங்க. நீங்க லீவ் எடுத்துக்கலாம். பிறருக்கு நீங்க ஓனர்ஸா இருந்தீங்கன்னா லீவ் தயவு செஞ்சு வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுக்கு மிஞ்சினது சாபமா இருக்கும். அந்த ஒரு நாள் நம்மளுக்கு தேவையான ரெஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து சாபத்துல தான். சாபம் இந்த சென்ஸ் அந்த டயரிங்கான ஒரு லைஃப், அலைச்சல். எதுக்குன்ற ஆண்டவருடைய சித்தம் அந்த பசும்புல் மேய்ச்சல்னு வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தம்ன்றதுனால உணவு பற்றாக்குறை இருக்காது. ரெண்டாவது ரெஸ்ட்டுக்கு பற்றாக்குறை இருக்காது. இதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. புல்லுள்ள இடங்கள்ல இருக்கீங்களா இல்லையான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. மூன்றாவது, மன நிம்மதி இருக்கும். அந்த பிக்சரை பார்க்கும் போதே நமக்கு மன நிம்மதி வந்துச்சு இல்லையா? அந்த புகைப்படத்துல இந்த ஆடு அது படுத்து நிறுத்தம், அவர் அப்படி அப்படியே அந்த 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 தண்ணீரை பார்க்கறதும், அமர்ந்த தண்ணீர் அதை பார்க்கறதும் மன நிம்மதி இருக்கும், மன அமைதி இருக்கும். 2 விஷயத்தையும் நான் சொல்றேன். மன நிம்மதி, மன அமைதி. இந்த பிக்சரை பார்க்கும் போதே மன நிம்மதி, மன அமைதி ஒரு ஹியூமன் பீயிங் அங்கே நமக்கு இருக்குன்னா, நீங்க ஒரு ஆடா இருக்கிற பட்சத்துல, கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பனா இருக்கிற பட்சத்துல ஹி மேக்ஸ் மீ லே டவுன் வந்து அப்படியே நல்லா தடவி கொடுத்து 10 சேஃபா இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன், மெய்ப்பேன் நான் இங்கதான் இருக்கேன், அப்பா இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல குஷன் பெட் மாதிரி ரொம்ப அழகான ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு
தண்ணி வேணா குடி, இங்க இருக்கிற புல்களை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுத்துட்டு நம்மள அழகு பார்க்குற தேவனை குறித்து நம்ம யோசனை இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக மன நிம்மதி இருக்க வேண்டும், மன அமைதி இருக்க வேண்டும். எப்ப தெரியுமா மன நிம்மதியும் மன அமைதியும் சீர்குலைந்தது மனுஷனுக்கு? அவன் பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது, மீறுதல் செய்யும் போது, ஏதேன்ல. Okay, இது மூன்றுமே நடந்தது. பாவம், அக்கிரமம், மீறுதல், இது மூன்றுமே நடந்தது. அக்கிரமம் ஆத்மாவுல வந்து he chose to not to obey God. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியக்கூடாதுன்னு நினைச்சான். அக்கிரமம் ஆத்மால ஸ்டார்ட் ஆச்சு. வாயின் வார்த்தைகள் ஆவியினால வந்து அவன் அவன் மீறுதல்ல ஈடுபட்டான். கிரியையா அவன் பாவம் செஞ்சான். தேவனுடைய மகிமை அற்றவனானோம் எல்லாருமே ஆதாமின் நிமித்தம். ஓகேவா? எப்போ அவர் அதை பண்ணாரோ பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுய புத்தியின் மேல் சாயறாங்க. மன நிம்மதி, மன அமைதி போச்சு. பயம் வந்துச்சு. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது அதுக்கு முன்பதாக இருந்த அதே சத்தம் தான், ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு வரும்போது, இந்த வாட்டி வரும்போது, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்டது. பாத்தீங்களா? நாமளா எப்படி இருந்திருக்கோம்? அதாவது செல்லம் எங்க செல்லம் இருக்க? குழந்தை நாமளா வரும்போது வீட்டுல கண்ணார பாத்து எங்க இருக்க அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு டோன் கூட பாவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மன அமைதியும் மன நிம்மதியும் இல்லாத பட்சத்துல ஐயோ ஆண்டவர் வராரு, என்ன பதில் சொல்ல போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒழிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபியர் ஆப்ரேட் ஆனதுக்கு காரணம் மன அமைதியும் மன நிம்மதியும் இழந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவன் முந்தின ஆதாம் அதை இழந்ததுக்கு அப்புறம் பிந்தின ஆதாம் அதை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால சொல்றோம், என்கிட்ட வா, நான் உங்களை உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. உணவிற்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, ரெஸ்ட்டுக்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிம்மதியும் மன அமைதிக்கும் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை. நிறைய பேர் வந்து நான் ஆசீர்வாதமா இருக்கேன் பிரதர் சொல்றீங்க, ஆனா ரெஸ்டே இல்லாம இருக்கிறீங்க. தட்ஸ் நாட் தி abundance ஆஃப் blessing that God has given you. அது தெய்வம் கொடுத்த, நம் தேவன் கொடுத்த பரிபூர்ண ஆசீர்வாதம் அல்ல. காசு இருக்கலாம், பிசாசு கூட காசு வச்சிருப்பான், பிசாசு காசு கொடுப்பான். ஐஸ்வர்யம் எல்லாமே பிசாசும் வச்சிருப்பான், பிசாசும் கொடுப்பான். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது, ஆண்டவரும் கொடுக்கிறாரு. ஆனா பிசாசு கையிலும் உலகம் கண்ட்ரோல் இப்ப இருக்கிறதுனால அவனும் அப்படி 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 பொடி போட்டு தூவுறான். ஏத்திஸ்ட் கிட்ட காசு இருக்கு, கடவுளே இல்லைன்றான். விக்கிரக ஆராதனை பண்றவங்க கிட்ட காசு இருக்குது, பாவ நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்றவங்க கிட்ட காசு இருக்குது. மணியை வச்சு நம்மளுடைய பேலன்ஸ் பண்ண முடியாது. பட் எங்க நம்மளுடைய செக்னா உணவிற்கு ரெஸ்ட் மெயினா தான். ஆத்மாவில நல்ல ஆவி ஆத்மா சேர்க்கிற மூணு அப்படி ரெஸ்ட்ல இருந்து இலைப்பாறுதல் ஆப்ரேட் பண்ற ரொம்ப கம்ஃபர்டா சூப்பரான ஒரு லைஃப். அங்கலாய்ப்பு இல்லாம அலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதுதான் பசும்புல் மேய்ச்சலுக்கு அடையாளம். ஓகேவா? மன நிம்மதி இருக்குமா, மன அமைதி இருக்குமா, நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா, இந்த நாளுடைய வார்த்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு கேள்வி, இதெல்லாம் இல்லையே பிரதர், இல்ல இருக்கே பிரதர் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் நீங்க இருக்கிறீங்க? இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன வசனத்தின் பிரகாரமாகவே வருத்தப்பட்டு பாசம் என்கிட்ட வாங்க. காட்ஸ் பிரசன்ஸ்ல மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். மேல சொன்ன மூன்றுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஆடுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஆடுக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதல் கீழ்ப்படியும் போது தான் கிடைக்கும். ஆடா தானா தேடி தேடி போச்சுன்னா பசும்புல் மேய்ச்சல் மாதிரி இருக்கும். அங்க எவனா ஒரு செக் வச்சிருப்பான். எந்த ஓனை எப்படி வந்து தாக்குவான்னு தெரியாது. ஓனாயோடைய தந்திரத்தை நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸ்ல பார்த்தோம். கூலி ஆள் என்ன பண்ணுவோம், ஓனா என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்தோம். மெய்ப்பனுடைய சேஃப்டிக்குள்ள அந்த சேஃப் செக்யூர்டு என்வாயன்மெண்ட், அந்த என்வாயன்மெண்ட் கூட குள்ள ஒரு ஒரு மனுஷனா நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அது தேவனுடைய பிரசனமா மாத்திரம் தான் இருக்கணும். அது வீடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம். தேவனுடைய பிரசனத்தின் நடுவுல நம்ம இருக்கும் போது தான் மேல் சொன்ன அனைத்து அந்த ரெஸ்ட்ல இருந்து நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். ஆல் தீஸ் கேன் ஹேப்பன் when we rest on God's presence. ஓகேவா? மேல் சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் முழுமையா அனுபவிக்கிறேன், பார்க்கறதுக்கே அழகா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, தேவனுடைய பிரசனத்தின் முழுமையில நான் சார்ந்து இருக்கும் போது அவர் அவர் மார்புல சாய்ந்தார் இல்லையா அந்த யோவானு, அந்த யோவானை போல அவருடைய மார்புல சாய்ந்து நான் இளைப்பாற போறேன், நான் ரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு யாரு சூஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு மேல் சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும். பசும்புல் மேய்ச்சல் எப்படி அவர் வந்து அமர்ந்த தண்ணீர்ல வந்து நடத்துகிறார், பசும்புல் மேய்ச்சல்ல வந்து he makes me lie down, அது போல நடக்கும். இதுக்கு எது நம்மளுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, மெடிடேட்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட். இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா, இது ஒரு மெடிடேஷன் தான். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல, பர்சனலா படிக்கிறதுல, இது போன்ற உபதேசங்கள் கேட்கறதுல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆத்மா ஃபுல் ரெஸ்ட்டுக்கு தள்ளப்படுது. ம். உலக சத்தம், இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உலக உலக இந்த டிவி சேனல்ஸ்
இந்த நம்மளுடைய ஸ்பிரிட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ற, இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி காரியங்கள், தற்கொலை, இந்த நியூஸ் அந்த நியூஸ், ஆக்சிடென்ட்ஸ், கண்டதை காட்டி பேட் நியூஸ்னால நம்ம நிரப்பி மோசமான உலகத்துக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தை, நற்செய்தி, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ரீச் பண்ணும்போது ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல். எஸ், காட் லவ்ஸ் சோ மச். ஏசி என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, என்னை பசும்புல் மேய்ச்சல்ல நடத்தணும் தான் அவருடைய சித்தம். ஆதாமுக்கு எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு கொடுத்து அழகு பார்த்தாரோ, அது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான கம்ஃபர்டபுளான லைஃப் கொடுக்கணும் தான் அவருடைய சித்தம். உலகத்திலேயே நிறைய பேர் இது சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்ப கிடைக்காது பிரதர், உலகத்துல கிடைக்காது, பரலோகத்துக்கு போனதான் தான். டெஃபினெட்லி நாட், டெஃபினெட்லி நாட். அப்படி இருந்தா நம்ம வந்து சாபத்தின் மத்தியில இயேசு வரணும்னு அவசியம் இல்லையா. ஸ்ட்ரைட்டா வந்து நம்மளுக்கு பரலோகத்துக்கு தூக்கின்னு போயிடலாம். யார் எல்லாம் கீழ்படுற கை தூக்கு, நான் தூக்கி கீழ்பட்டு ஓகே அப்படியே வா மேல போயிடலாம், இல்லை நான் பரலோகம் இப்போ வரோம், ராஜ்யம் வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. உலகத்துல அது வந்து பயங்கரம். ஓகேவா, எட்டர்னல் எட்டர்னல், நித்திய நித்தியமா நம்ம வந்து அப்பா கூட இருக்க போறோம், 1000 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் கன்ஃபார்ம். நான் சொல்றது பூலோகத்துல நம்ம இருக்கிற காலகட்டங்களிலே சங்கீதக்காரர் எழுதுற மாதிரி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணி, இதெல்லாம் நம்மளால கம்ஃபர்டபுளா பரிபூர்ணமா அனுபவிக்க முடியும். ஒன் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் we rest on God's presence. தேவனுடைய பிரசனத்தின் மையப்பகுதியில, தேவனுடைய பிரசனத்தின் முழுமையில நம்ம ஆத்மா, ஆவி, சரீரம் மூன்றுமே இளைப்பாற நம்ம அனுமதிக்கும் போது தான் அது நடக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் மெடிடேட்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட். சத்திய வார்த்தைகளுக்கு நாம் மெடிடேட் பண்ணும்போது, கீழ்ப்படியும் போது, மெயினா மெடிடேட்னா இது படிச்சுனே கிடக்கிறது இல்லை. தட்ஸ் நாட் மெடிடேஷன், தட்ஸ் ரீடிங். வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னா ஒபேயிங் தான் மெயினான மெடிடேஷன். ஓகேவா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா, தியானமா இருக்கிற பைபிள் அப்படியே வச்சுன்னு உட்காந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. கற்றுக்கொள்கிற வாழ்க்கை, கற்றுக்கொள்ற வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போது அது ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது கன்சிஸ்டண்டா நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆத்மாவுக்கு தேவையான இளைப்பாறுதல், ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இல்ல, பாட்டு பாடணும் இல்லையா, நான் பாட்டு பாடணும் ஃபர்ஸ்ட் சாங், நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே. எல்லாம் லிங்க் ஆகுதா இப்போ? நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நேசரே திருப்பாதம் அமர்ந்து நிம்மதியா ஆர்வமுடனே பாடி துதிப்பு ஆனந்தமான அடைக்கலமே அதிசயமே. இயேசுராஜா ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியனப்பா. ஏன்னா உங்களை விட்டு போனா எங்க எனக்கு இந்த மாதிரி இளைப்பாறுதல், இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எங்க போவாங்க? சித்தமே செய்து ரத்தமே சிந்தி சாட்சிய வாழ்வு நிச்சயமாக. எப்படி ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் மையத்துல வாழும் போது நம்ம வந்து ரத்தம் சிந்தி மறிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து அது வேற விஷயம். ரத்தம் சிந்தி மறிக்கிற சூழ்நிலை வந்தாலும் உலக கண்களுக்கு வந்து அது போர் மாதிரி இருந்தாலும், மிஷினரிமார்கள் வந்து கொளுத்தப்படுறாங்க, உலகத்தானுடைய கண்கள் வச்சு பாவம் அப்படின்னு வரும்போது இவங்க எத்தான் பாட்டை எடுத்து சாகுறாங்க. நோ டர்னிங், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக்னு பாட்டு எடுத்து செத்து போறான். எங்க இருந்து வருது அந்த துணிச்சல், எங்க இருந்து வருது தைரியம்? நான் விசுவாசிக்கிறேன். அவங்க பேனிக்ல ஐயோ அப்படின்னு இருக்க மாட்டாங்க. வந்துச்சா மரணம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுகிறேன், நித்திய ஜீவன் நான் செல்ல போகிறேன், ஜீவக்கிரீடம் எனக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விதமான போக்கஸ் அடி இலைப்பாதுக்கு எத்த அடிக்கிறேன். என்ன சாவா? ஓ மரணமா? வெல்கம், முடிஞ்சிச்சு என் கதை, என் ஓட்டம் முடிஞ்சிச்சு, நிம்மதியா போ. அது எவ்வளவு காட்ஸ் பிரசன்ஸ் உடைய முழுமையில ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டா சாவும் போது பாட்டு எழுதிட்டு சாவும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை ஊழியர், எத்தனை மிஷினரிமார்கள் அவங்க லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எத்தனை சீஷர்கள் அது அந்த இது. ஆனா அவங்களாம் ஒரு விஷயம், ஒரு மையத்துல இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தின் மைய பகுதியிலையும் கர்த்தருடைய காட்ஸ் பிரசன்ஸோடைய அந்த ரெஸ்ட்ல ஆப்ரேட் பண்றதுனால அவங்க வந்து மரணத்தை கூட அந்த 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 டெத்தை கூட அவங்க வந்து லாபமா கருதுறாங்க, அனுசரிச்சிருப்பாங்க. நமக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. எது நடந்தாலும் நம்மளை சுற்றி எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் நடந்தாலும், கோவிட் போன்ற இக்கட்டான சூழ்நிலை உலகத்தையே சுற்றி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நம்ம கர்த்தருடைய அந்த பிரசனத்தின் நடுவுல இருந்து அந்த பிளாஸ்ட் ஆகும்போது, ஆப்ரேட் பண்ணும்போது எது நடந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்களால, வேத வசனங்களால, தீர்க்க தரிசனால உரைக்கப்பட்டதுதான். நம்ம பேனிக் ஆக மாட்டோம் பாருங்களேன். வேர்ல்டு வார் 3 அப்படியா? ஓ இப்பதான் வருதா? எப்பயோ என் தலைவர் சொல்லிட்டு போய்க்கிறாரு இதெல்லாம் நடக்கும்ட்டு. சரி என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேண்டாம். பிரசனத்தின் நடுவுல இருந்து இருக்கிற ஆத்மாக்களை ரெடி பண்றேன், சீஷத்துவம் வேலையை நான் சரியா செய்யறேன், ராஜ்யம் சீக்கிரம் வரும், கர்த்தருடைய வருகை சமமா இருக்கு. ஸோ எல்லாம் நடக்கணும். நான் வந்து கர்த்தருடைய பிரசனத்துல, காட்ஸ் பிரசன்ஸ்ல ரெஸ்ட் பண்ண கத்துக்கணும். எப்படி ரெஸ்ட் பண்றது? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு மூலியமாக, பிரைசிங்,
கர்த்தரை துதிக்கிறது மூலியமாக, புலம்புறது மூலியமா ஒரு பாய்க்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறது, சங்கீதங்கள் பாடி அவர் நல்லவர், அவர் பயப்படத்தக்கவர், அவர் சிறப்பு, அவர் சூப்பர், அவர் தான் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உயர்த்த 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 நன்மைகள் நன்மையான வார்த்தைகள் ஆண்டவர் போட 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 நம்மளுக்கு தேவையான ஆவி ஆத்மா சரீரம் முழுமைக்கும் தேவையான அனைத்து ஆஹ் இந்த ரெஸ்டும் தெய்வீக டிவைன் ரெஸ்ட், தெய்வீகமான அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். அண்ட் ஆல்சோ ப்ரேயிங், ஜெபமும் இதுல இருக்கும். மெடிடேட்டிங் ஆன் வேர்டு, பிரேசிங், ப்ரேயிங், வார்த்தையை தியானிப்பது, தியானிப்பதுல படிக்கிறது மட்டும் இல்ல, படித்து கீழ்ப்படிந்து வாழ்வது, அவரை துதிப்பது, அவரிடம் ஜெபிப்பது. ஜெபிப்பதுனா பட்டியலிட்டு ஜெபம் பண்றவங்கள பத்தி நான் பேசல, அது வேற. ஓகே, அதுவே ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சில பேர். ஐயோ, இதை விட்டோம் அதை விட்டோம் இவங்கள விட்டோம், அதுவே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதை பத்தி நான் பேசல. ஜெபிப்பேன்னு வரும்போது ஆண்டவருடைய ஆண்டவரோடு உரையாடுவது. ஓகேவா? அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது, நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி, மோசே பேசின மாதிரி, ஆபிரகாம் பேசும் ஒரு சிநேகிதனை போல, ஒரு நண்பனை போல கம்முன்னு நீங்க பக்கத்துல கூட பேசுங்க, இட்ஸ் ஓகே. நிறைய பேர் வந்து இதுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. சும்மா ஜாலியா படுத்துக்கினேன் ஒரு நண்பனை போல, அவர் செய்த நன்மைகளை அப்படியே தியானிக்கிறது, யோசிக்கிறது. ச்சே, சில நேரம் அப்படியே கண்ணது போது 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 போது. நாளா நேற்று வேலண்டைன்ஸ் டே இல்லையா, என் ஒய்ஃப் என்ன ட்ரீட் பண்ண விதம், அன்பை வெளிப்படுத்தின விதம், நைட்டு படுத்துன்னு அப்படியே யோசிக்கும் போது அப்படியே, இட்ஸ் நாட் அபவுட் ஒய்ஃப், என் ஒய்ஃபை பத்தின விஷயம் இல்லை, சாட்சி இல்லை, கர்த்தர் செய்த நன்மை. நான்லாம் கொடுக்குறதுல தான் இருந்திருக்கிறேன் எப்பவுமே. லவ்னு வரும்போது, அன்புன்னு வரும்போது கொடுத்து கொடுத்து பழகி ரிசீவே பண்ணாத வறண்ட நிலத்துக்கு சும்மா டமால்னு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அந்த வேலண்டைன்ஸ் டமால் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி, அன்புன்னு வெடிகுண்டு டமால்னு பிளாஸ்ட் பண்ண மாதிரி நான் எதிர்பார்க்கல. இதை நான் ஏங்கவும் இல்லை, இதை நான் ஆசைப்படவும் இல்லை, விருப்பப்படவும் இல்லை. எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு கும்பல் இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பல்கா லோட் பண்ணி டப் 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 டப்னு ஆண்டவர் வந்து அன்பை வாரி இறைக்கும் போது, சரியான நபரிடத்துல இருந்து அதை பிளாஸ்ட் பண்ணும் போது அப்படியே தாரதாரியா தாரதாரியா அப்படியே, அதுவும் இல்லை, அதுவும் ரெஸ்ட் தான் சொல்ல வரேன். ரெஸ்ட்ல அப்படியே அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது, ச்சே, தவறான இடங்களை எதிர்பார்த்துமே, தவறான இடங்களை நான் ஏங்கி இருக்கிறேன், நீ சரியான இடத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்குறேன். இதுல தெய்வீக சித்தம். மனைவியை கண்டவர்கள் நன்மையானதை கண்டடைகிறான் இல்லையா? எங்கிருந்து வரணுமா, ரைட் பர்சன் கிட்ட இருந்து ரைட் டைம்ல வரும்போது அதை விட என்ன ஆசீர்வாதம். அதான் சொல்ல, பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர்கள் அடியில அன்பினால நிரப்பி, சரியான நபர்களை சரியான காலகட்டங்களில் அனுப்பி, எப்போ எனக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும், எப்போ எந்த விதமான காரியங்களை நடப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும். சரியான ஏற்ற காலங்களில் ஏற்ற காரியங்களை செய்து, ஏற்ற நபர்களை அனுப்பி, ஏற்ற நபரை அனுப்பி, ஏற்ற துணையை அனுப்பி, தெரிந்து கொண்டு ஏற்றி வைத்து அழகு பார்த்து ஒவ்வொரு நாளையும் அணுவணுவா ரசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ஜீவனால நாளெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்ய சொல்றாரு. யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே ஃபிளாஷ்பேக் டக் 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 ஃபிளாஷ் டக் 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 கட்டாயி ஓடுது. அப்படியே ஆனா கண்ணுல இருந்து அப்படியே பொத 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 பொதன்னு ஊத்துது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதுதான் பிரேயர்னு சொல்ல வரேன். பிரேயர்னா பட்டியலிட்டு ஜெபிப்பது, அது வந்து விண்ணப்பங்கள். ஓகேவா? விண்ணப்பங்களோட ஜெபங்களோட இருக்குல்ல, விண்ணப்பங்கள் வேற. ஓகேவா? அது வேற, பெட்டிஷன்ஸ். பிரேயர்னு வரும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம தியானிக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்மேட் ஆஃப் பிரேயர். ஸ்பீக்கிங் டு காட். அங்கீகரித்து, ஏசப்பா, என் வாழ்க்கையில இது எனக்கு போய் செஞ்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் நான் பாத்திரம் வேணாண்டவரே, தகுதி இல்லாத என் மேல இவ்வளவு கிருபைகள், இவ்வளவு அன்பை ஊற்றுறீங்களே, நீங்க டைரக்டா என்கிட்ட டீல் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு ஒரு வைஃப் கொடுத்து கிறிஸ்துவோட அன்புனா என்னன்றத வந்து மனைவி மூலியமா காட்டுறீங்க. சில பேர் கணவன் அந்த மாதிரி அமைந்திருப்பாங்க, சில பேர் சில பேருக்கு பிள்ளைகள் அந்த மாதிரி அமைந்திருப்பாங்க. டைரக்டா இயேசு வந்து உங்களை டச் பண்ணி உங்களை கிஸ் பண்ண முடியாது, ஹக் பண்ண முடியாது. பிள்ளைகள் மூலியமா, நண்பர்கள் மூலியமா, கணவன் மூலியமா, ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய லவ் நமக்கு தெரியும். என் வைஃப் கிட்ட தான் சொன்னேன், இயேசுவோட லவ் எப்படி இருக்கும்ன்றது கிளிம்ஸ உங்ககிட்ட பார்க்க முடியுது ஏஞ்சல். அது கிளிம்ஸ் தான், ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். இது ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய அன்பு ரொம்ப ஹியூஜ், ரொம்ப பெருசு. ஆனா அத ஒரு நபர் கிட்ட இருந்து வரும்போது இது தெய்வீகமா தெரியுது. இதுதான் தெய்வீக அன்பு போல அப்படின்ற ஒரு கிளிம்ஸ், ஒரு குட்டி ஒரு ட்ரெய்லர் மாதிரி, டீசர் ஒரு 0.01 பார்க்க வேண்டியது. ஆனா அவரு டைரக்டா வந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அதை நம்ம நிச்சயமா நம்ம அனுபவிப்போம். ஓகேவா? ராஜா இங்க வந்ததுக்கு அப்புறம் அனுபவிப்போம். நான் யோசிக்கிறேன், அதுதான் ஜெபம். ஜெபம்னு வரும்போது இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணலாம், அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த விதமான ஜெபம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, அது உங்களை ஜெபம்னும் போது டயர் ஆகிடும் பாருங்க, பயம் வந்துடும். நீங்க ஜெபமே பண்ணல பிரதர், நீங்க நினைக்கவே இல்லையா இயேசுவ?
ஆண்டவர் நினைக்கவே இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நினைச்சிருப்போம். ஆனா அது ஜெபம்னே நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. எங்கேயோ டிரைவ் பண்ணினே இருப்போம். எதனா யோசிப்போம். அப்படியே அது ஜெபம்னே தெரியாது. ஆனா ஒரு ஸ்மைல் இருக்கும். ஆண்டவரே, இல்ல எனக்கு நல்ல வண்டிய குடுத்துருக்கிறீங்க. நல்ல கார குடுத்துருக்கிறீங்களே. நல்ல உறவுல குடுத்துருக்கீங்க. நல்ல சபைய குடுத்துருக்கிறீங்களே. எனக்கு சர்ச்சுக்கு போ முடியல. எனக்கு என்ன வீடு தேடி எஸ்ஐசி வர வச்சீங்களே. என் வீடு தேடி ஒரு லிங்க் வருது. என்ன தேடி ஒரு லிங்க் வருது. அந்த லிங்க கிளிக் பண்ணா போதும். ஆல்ரெடி போட்டிருக்கிற டேட்டா பேக்கோட சேர்ந்து ஒரு வார்த்தைய நான் அனுபவிக்கிறேன், தியானிக்கிறேன். இந்த இந்த ஒரு வார்த்தை என்ன வீக் ஃபுல்லா நான் டிராவல் பண்ணேன். இளைப்பாறுதல் ஆப்பரேட் பண்ண ஹெல்ப் பண்றீங்களே. இதுக்கெல்லாம் நான் என்ன திருப்பி செலுத்துவேன்ப்பா? அப்படின்னு நினைக்கும் நிஜமாவே அவருடைய அன்பை ருசிப்பாருங்க. போல போதும் போதும் போதும்ன்னு ஆனந்த கண்ணீர் நிரம்பி ஊத்தும். அதுவும் ஆராதனை தான் நான் சொல்ல வரேன். நான் சொன்ன இந்த வார்த்தையை தியானிப்பது, பிரைசிங், பிரேயர் எல்லாம் அப்படி பின்னி இப்படி இருக்கணும். அதுதான் ஒரு அழகான கிறிஸ்தவ ஜீவியம். பிளான் பண்ணி, இப்ப நான் பைபிள் படிக்க போறேன். இப்ப நான் ஜெபிக்க போறேன். இப்ப நான் துதிக்க போறேன். இது செக்ரிகேட் பண்ணோம்னா, இது வந்து நியூ கமர்ஸ், பிகினர்ஸ்க்கு. பட் இவன் எப்ப எது பண்ணுவான்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கே தெரியாது. எப்ப என்ன பண்ணுவோம்னு. ஆனா, நம்மளே அறியாம துதிச்சுன்னு இருப்போம். சமையல் செஞ்சுனே இருப்பீங்க. டக்குன்னு அப்படியே கண்ணீர் வருது. ச்சே! என்னை நம்பி இவ்ளோ பெரிய ஒரு வீட்ட குடுத்திருக்கிறாரு. எங்கோ நான் வாழ்ந்தேன். அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து. என்ன என்ன எவ்வளோ ஒரு நான் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது போன வாரத்துல சொன்னேன். சும்மா அங்க ஹால்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கும்போது, நம்ம பயங்கரமா அந்த வீட்ட ஆட்சி செய்யறதும், சமையல் சமையல் கட்டுக்கு போறதும் வருத்தம். அதான் யோசிச்சேன். இல்லத்தரசின்றாங்களே, சும்மா ஒரு சின்ன வீடு தான் எங்களுது. ரொம்ப ஸ்மால் காம்பேக்டான ஹவுஸ் தான். அப்படியே இந்த அம்மா போறதுன்னு, வருத்துன்னு, அப்படியே அந்த கிச்சன் ஆட்சி செய்யறதுன்னு, ஹாலுக்கு போறதுன்னு, ரூமுக்கு போறதுன்னு, கிளீனா வச்சுக்கிறதுன்னா, இதெல்லாம் எங்க அம்மா செய்யறதையும் நான் பார்த்துக்கிறேன். இப்ப ஒய்ஃப் செய்யறதும் பார்க்கும்போது, ரொம்ப அழகா இருக்குது. அவங்க அந்த கிரீடத்த, அந்த ஆண்டவர் குடுத்த அந்த கனத்த, அந்த கிரீடத்த இல்லத்தரசி அப்படின்ற அந்த அந்த மேன்மைய, மகிமைய சும்மா ராணி மாரி, ராஜா மாரின்னு சொல்லலாம். ராஜா அவங்களுடைய ஒரு ஜோன் இல்லையா அது? அ அப்படியே அந்த ஜோன்ல இருந்து கெத்தா, உரிமை எடுத்துக்கொண்டு பெஸ்ட்டான உணவுகள் செய்றது. இது எல்லாமே ரெஸ்ட்ல இருந்து ஆப்பரேட் பண்றாங்க பாருங்க. செஞ்சு போட்டு வந்து சனியன், இந்த சனியன்லாம் செஞ்சு செய்ய வேண்டியது கிடையாது. ஏன்னா இந்த மாரி வெளிய போய் சாப்பிட்டு தொலைஞ்சா என்ன இனிக்கணும். அது வந்து இளைப்பாறுதலே கிடையாது. மனம் உவர்ந்து, "என்னங்க இது செய்யணும் உனக்கு? என்னப்பா செய்யணும்? என்ன என்ன குழந்தைங்களுக்கு செய்யணும். என்ன செய்யலாம்? என் புருஷனுக்கு பிடித்தமான சமையல செய்வது. என் மனைவிக்கு பிடித்தமான காரியங்கள செய்றது. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடுக்குறது. இருக்கிறது கொஞ்சம் பணம் தான். அதுல என்ன பெஸ்ட்டா செய்யலாம்? இருக்கிறது ஒரே குழந்தை, 2 குழந்தை. இருக்கிற இந்த குழந்தைக்கு இன்னைக்கு என்ன பெஸ்ட்டா செய்யலாம்? இன்னைக்கு என்ன ஹெல்த்தியான ஸ்நாக் குடுக்கலாம்? இதெல்லாம் நீங்க செய்யும்போது, இதுவும் ஒரு விதமான வொர்ஷிப் தான். இது நெறைய பேர் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. படுத்துன்னு தூங்கு. நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னது. நான் வந்து ஸ்லீப்பிங் பத்தியே பேசல. ஓகே. ரெஸ்ட்ன்னு நான் பேசும்போது ஸ்லீப்பிங் பத்தி பேசல. நெறைய பேர் ஆண்டவர் அந்த வழிநாட்டுல பசும்புல் மேய்ச்சல். எனக்கு என்னுடைய ட்ரம்ஸ் கிளாஸ் வந்து பசும்புல் மேய்ச்சல். நான் ட்ரம்ஸ் கிளாஸ்க்கு போம்போது ரொம்ப இளைப்பாறுதலோட இருப்பேன். ரொம்ப ரேரா தான் என்னுடைய என்னுடைய அந்த சுயம் வெளிய வந்து டென்ஷன் ஆயிடும். அப்போ வந்து அந்த அந்த ட்ரம்ஸ் கிளாஸ் வந்து வெரி, வெரி ரேர்லி 100 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அந்த மாரி தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுவும் நானே போட்டுக்கிற ஸ்ட்ரெஸ் தான். ஸ்டூடண்ட்ஸ்னால ஸ்ட்ரெஸ் ஆவாது. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, ஆண்டவர் குடுத்த ஆசீர்வாதமான வேலையில அவர் சித்தத்தின் மையப்பகுதியில இருக்கும்போது 100% அப்படியே ரெஸ்ட்ல இருந்து ஆப்பரேட் பண்ணும். பிசிக்கலி வி ஆர் தேர். ஓகேவா? பட் ஆவி, ஆத்மா அது 3மே அப்படியே ஜாலியா ஒரு எதிர்காலத்துல ஒரு எழும்பி பிரகாசிக்கிற அக்கினியான ஒரு ட்ரம்மர் என் கண்ணு முன்னாடி செதுக்கப்படுறத நான் பார்க்கும்போது, அது அணு அணுவா ரசித்து, அது ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் என் ஸ்டூடண்ட் அணு அணுவா ரசித்து பார்க்கும்போது 100% ரெஸ்ட்ல இருந்து ஆப்பரேட் பண்றேன். ஆனா, அதுக்கு சம்பாத்தியம் வருது. ஆனா, அதுக்கு ஆண்டவர் ஒரு இன்கம் குடுக்குறாரு. அ அதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஓகே. பட் எதுலருந்து ஆப்பரேட் பண்றோம்? ரெஸ்ட்டின் முழுமையிலருந்து ஆப்பரேட் பண்றோம். பினான்சியலாவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அததான் சொல்றேன். பசும்புல் மேய்ச்சல்ன்னு வரும்போது வீட்ல பட்டுன்னு இருக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலையில ஒரு ரெஸ்ட் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு. ஹி ஐ மீன் சங்கீதக்காரர் சொல்றாரு. "ஹி மேக்ஸ் மீ லை டவுன் இன் கிரீன் பாஸ்சர்ஸ்." அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. சங்கீதக்காரர் எழுதும்போது, நான் இன்னொரு ஆங்கிள்ல விசுவாசிக்கிறேன். அவர் ஆடுகளை மேய்க்கும்போதும் இத எழுதியிருக்கலாம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நான் ஒரு ஷெப்பர்டு. அவர் என்ன அழகா வழிநடத்துறாரு. எங்க அண்ணனுங்கலாம் போராடின்னு கிடக்குறாங்க. அங்க போய் கோலியாத்து கிட்ட. அங்க அங்க போய் பிலிஸ்தியர் கிட்ட. நம்பலாம் அந்த கதையில அப்பா கூட உறவுல ஜாலியா இருக்கிறேன் நானு. அப்படின்ற மாரி. நான் விசுவாசிக்கிறேன். கோலியாத்துடைய தலைய தாவீது அப்படி கையில புடிச்சுன்னு இருக்கும்போதும், அவர் ரெஸ்ட்ல இருந்து தான் ஆப்பரேட் பண்ணாரு. அங்கலாய்க்கல, பயப்படல, பேனிக் ஆகல. ஐயய்யோ! ஐயய்யோ! என்ன பண்ணும்? அப்படிலாம் இல்ல. வந்து ஒரே கல்லு வச்சு போட்டு தள்ளிட்டு அப்படியே தலைய எத்துன்னு அப்படி வராரு கெத்தா. இந்தா ராஜா தவுலு.
தானே கேட்டீங்க. வரட்டா? என் வேலை முடிஞ்சிச்சு. நான் போய் ஆடு மேய்க்கணும். நிறைய முக்கியமான வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் நம்மள கூப்பிட்றாரு. பாத்தீங்களா? எங்க இந்த எது செய்தாலும் சங்கீதக்காரரை பத்தி யோசிக்கும் போது, எது செய்தாலும் ஈவன் when he was tending sheep, ஆடு மேய்க்கும் போதும் ரெஸ்ட்ல இருந்து சங்கீதங்கள் எழுதி ஆண்டவரை துதித்து பாடி அழகா ஆடு மேய்த்தாரு. கோலியாத்தை போட்டாலும் அதை விட டேய் விருத்த சேதனம் இல்லாதவனே, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிற அது துதி. அந்த வேர்ட் அவர் ஒவ்வொரு லைனையும் அட்ரஸ் பண்ணும்போது துதிக்கிறாரா, பரலோகம் அவருக்காக இறங்குச்சு. டிவைன் ஒரு எப்படிங்க ஒரு கூழாங்கல் அச்சு வருது ஒரு பெரிய ஜெயண்ட ராட்சசனை தட்ட முடியும்? அது தெய்வனுடைய பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். அந்த கூழாங்கல்லையோ இவருடைய கைகள்லயோ வல்லமை மாத்திரம் இல்ல. அதுக்கு பிசிக்கலாவும் அதுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. வீடியோஸ்லயும் பாக்குறோம். அது உண்மைதான். எவ்வளவு ஒரு ஒரு செகண்ட் தானே அந்த ஒரு 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 காத்து கொஞ்சம் அப்படி புசுனாச்சு அந்த கூழாங்கல் போற ஒரு 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 இன்ச் ட்ரிஃப்ட் ஆச்சுன்னு வைங்களேன். இப்படி வர வேண்டிய அவன் லைட்டா இப்படி இருந்தாலும் இப்படி போயிட்டு இருக்கோம். அவனுடைய அவனுடைய அந்த அந்த ஹெல்மெட்ல பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இவர் மாட்டிருப்பாரு. எல்லாமே காட்ஸ் பர்ஃபெக்ட் பிளான், பர்ஃபெக்ட் டைமிங். நெத்தியில டொங்குனாச்சா அவர் முன்னாடி விழணும். இதுதான் எல்லாமே. இதுக்கு டிவைன் சூப்பர் நேச்சுரல் ஹெவனுடைய சப்போர்ட் இல்லாம இது சாத்தியமே இல்லை. இவருடைய பர்சனல் ஸ்கில் செட்டை மட்டும் நம்பி இவர் வரல. அவர் தெளிவா சொல்றாரு தாவீது, இஸ்ரவேலின் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவ தேவனுடைய நாமத்துல வர அந்த நாமத்தை கொண்டு அவர் ஆக்சஸ் பண்ணும்போது ஆப்ரேட் பண்ணும்போது சும்மா ஃபேவரும் ஹெல்ப்பும் ரெஸ்ட்டும் மெயினா சக்சஸ் அவரை தேடி வந்துச்சு. நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சு. தொடர்ந்தது. கையில கோலியாத்துடைய தலையோட வரும்போதும் ஹி வாஸ் அ ட்ரெஸ்ட். பிசிக்கலா ஹி வாஸ் வெரி ஹி மைட் ஹவ் பீன் வெரி டயர்டா இருந்திருக்கலாம். ஆனா கோலியாத்துடைய தலை அவ்வளோ கனமான தலை. அப்படியே அதுவும் அதுவும் அந்த அந்த கிரீடம்லாம் இருக்கும்போது அப்படியே பூச்சி தூக்கின்னு வரும்போதும் அவர் ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ண ஆடுகளை மேய்க்கும் போது எந்த அளவுக்கு ஆத்தமான ரெஸ்ட் இருந்துச்சோ, கோலியாத்தை வீழ்த்தும் போது அதே ரெஸ்ட் நான் விசுவாசிக்கிறேன். அதே தாவீது ராஜாவான் ஆன பின்னும் அவர் சொல்றாரு 7 முறை அவரை துதிக்கிறேன். எப்படிங்க 7 முறை துதிக்க முடிஞ்சது? ஹி வாஸ் அ ட்ரஸ்ட். ஒரு போர்ல கூட அவர் தோக்கல. ஹி வாஸ் அ ட்ரஸ்ட். ஐ மீன் பிசிக்கலி இல்ல. போர் புரியுறாரு பயங்கரமா. நாங்க இப்ப ரீசெண்டா அதை தியானிக்கும் போது பட்னியா இருக்கிறாரு, ஃபாஸ்டிங் இருக்கிறாரு மரித்தவர்களுக்காக. 3 நாள் சாப்பிடாம அது போன்ற சாப்பிடாத சூழ்நிலைலாம் வருது. பட் ஆத்மாவுல பார்க்கும்போது சில நேரங்கள்ல அவர் கஷ்டப்பட்டுக்கலாம். பட் முக்கியமான இடங்கள்ல வரும். எப்படி ஒரு தாவீது ராஜா எழுத முடியும்? 7 முறை ஒரு நாள் 7 முறை நான் துதிச்சேன் அப்படின்னு வரும்போது ஹி வாஸ் அ ட்ரஸ்ட். ஷெட்யூல் டைட்டா இருக்கு. ஆனா அவருடைய ஆத்மா இளைப்பாறி கொண்டிருந்தது கர்த்தருடைய பிரசனத்துல அவர் துதிக்கத்துக்கு. அதனாலதான் அத்தனை சங்கீதங்கள் பதிவிடப்பட்டு 150. அதுல ஒரு சிலர் தான் இவர் எழுதுனது. பதிவிடப்படாமல், ரெக்கார்ட் பண்ணப்படாமல் எவ்வளவு எத்தனை லட்சங்கள் எத்தனை ஆயிரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு அழகான வார்த்தைகள் சொல்லி இன்னும் தியானிச்சு. சில இது வந்து அவரே சென்சார் பண்ணியிருப்பாரு. ஆனாப்பா ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதங்கள் தான் சிலது. ஒப்புவிக்கப்படாத இது எனக்கு அவருக்கு மட்டும் இருக்கட்டும். இது பதிவிட வேணாவே அப்படின்னு யோசிச்சது. நானும் நிறைய அந்த மாதிரி பண்ணுவேன். வெகு சில கொட்டேஷன்ஸ் தான் உலகத்துக்கு தெரிய வைப்பேன். சேனல்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஸ்டேட்டஸ் நிறைய அழகான கவிதைகள்லாம் பர்சனலா அவர் சொல்லிட்டு அப்படியே விட்டுறேன். சிலது தோணும் இதை பதிவிடலாமே, சிலது வந்து தோணாது. பர்சனலா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கே எப்படி இருக்குன்னா, இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாவீதுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ரெஸ்டிங் 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 மெடிடேட் பண்றது வார்த்தையில, பிரைஸ் பண்றது, ப்ரே பண்றது, இது மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வாழும்போது திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். நிறைய பேர் ஒர்க்கு ரொம்ப டயர்டா இருக்கிற ஒரு வாரம் லீவ் போட்டு எங்கன்னா ஊர் சுத்த போறேன்னு கிளம்பிடுறாங்க. ஊர் சுத்த போயிட்டு அங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். எங்க போறதுன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ் ஆகுறான். எந்த லொகேஷன் போறது ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். அவுட்டிங் போயிட்டு அங்க செலவேஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். காசு சேர்த்து வைக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். வெக்கேஷன்லயே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அப்பேற்பட்ட உலகத்தின் மத்தியில எந்த வேலை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அவருடைய தேவ பிள்ளைகளுக்கு எங்க வேலை செஞ்சாலும் 9 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பளு ஏற்றினாலும் டேய் நீ எதுனா ஏத்தின்னு போ. என்னுடைய ஆவி அது அப்படியே ஸ்ட்ரெஸ் ஐ மீன் அப்படியே பிரசன்ஸ்ல இருந்து நான் ஆப்ரேட் பண்றேன். இந்த பிரசன்ஸ் கேரியர் நான் கர்த்தருடைய பிரசனத்திலே சுமப்பவன். நான் பிரசன்ஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது உனக்கு தான் இருந்துச்சாலும் அது 12 மணி நேரம் நீ என்ன டயர்ட் ஆக்குறேன்னு நினைச்சுன்னு பிசாசு. ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை. வேலை செஞ்சீங்கன்னே துதிக்கிற ஆள். நான் வேலை செஞ்சேனே அவருடைய நாமத்தை புகழ்ற ஆளு. வேலை செஞ்சனே ஸ்தோத்திரம் சொல்ற ஆளு. நமக்கெல்லாம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு நான் துதிச்சுன்னு இருப்பேன். நான் 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 வந்து
புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அவருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பேன், அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பேன். நமக்கு இதெல்லாம் நீ தான் என்ன டயர்டுன்னு நினைச்சுக்கிறேன். நான் பிசிக்கலா மைட் பி நான் கொஞ்சம் அப்படியே அசர்ற மாதிரி இருக்கலாம். ஆவியும் ஆத்மாவும் அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இப்பதாங்க வந்துச்சு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் பேரு. 90s கிட்ஸ் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. 80s கிட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. 70s கிட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. மாடு மாதிரி உழைச்சிருப்பாங்க. சும்மா சிங்கம் மாதிரி வந்து சூப்பரா வாழ்கிறது. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றான், டிப்ரெஷன்ன்றான். யாரு பிசாசு எத்தனை பேருங்களை புதுசு புதுசா எத்தனை வந்துட்டாங்க. டிப்ரெஷன்ன்றான், ஸ்ட்ரெஸ்ன்றான். எல்லாம் ஒரே விஷயம்தான். ஒரே ப்ராப்ளம் தான். ஒரே விதமா கொஞ்சம் அப்கிரேட் ஆகிது அவ்வளவுதான். பேர் மட்டும் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன எக்ஸாம்? எக்ஸாம் தான்டா. அதுல என்னடா ஸ்ட்ரெஸ்? படிக்க வேண்டிய டைம்ல படிச்சிருந்தா ஏன்டா ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் ஒன்னும் தெரிய வரல. நீ ஸ்ட்ரெஸ் ஆயிடுற. புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன். எக்ஸாம்னா ஸ்ட்ரெஸ், இதுனா ஸ்ட்ரெஸ், அதுனா ஸ்ட்ரெஸ், ஊழியனா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். நான் இப்படி இருக்கிறீங்களே, எங்க இருக்கிறேன்? நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன்றான். பாத்தீங்களா? எங்க இருக்கிறேன்னா வீட்டுல வீட்டுல இருந்தாலும் டிப்ரெஷன்ல இருக்கிறேன். லீவ்ல தான் இருக்குது, டிப்ரெஷன்ல இருக்கிறேன். எங்க இருந்து வருது இதெல்லாம்? எந்த பிசாசு எங்க இருந்து இந்த பிசாசுங்களை உள்ள ஓட்டும்? ஸ்ட்ரெஸ் என்கிற பிசாசு, டிப்ரெஷன் என்கிற பிசாசு, ஐசோலேஷன் என்ன நானே தனிமைப்படுத்துகிற பிசாசு. ஆ? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்றாரு. நீ எங்க தனிமைப்படுத்தினுக்கிற அடிக்கடி? யார வேணாம் யார வேணாம்? பிசாசு, பிசாசின் தந்திரங்கள். ஆண்டவர் ஆசைப்படுறாரு பசும்புல் மேய்ச்சல். கண்டிப்பா மேய்ப்பன் கூட இருக்கணும். கண்டிப்பா தனியா கூட்டு போக மாட்டேன். மேய்ப்பன் ஒரு ஆடு மட்டும் தனியா கூட்டு போறான். எல்லாரையும் அழகா நடத்தணும்னு தான் ஆசைப்படுறேன். திருச்சபை அழகா நடத்தணும். திருச்சபை எல்லாரையும் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தணும். எல்லாரையும் ரெஸ்ட்ல நடத்தணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்மளா வாலண்டியரா சபையை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மளா அந்த சபை கூடுகையை விட்டோம், ஐக்கியங்களை விட்டோம், வெளியே வந்துட்டு எல்லாம் பூமருங்க. ஆமா, ஆண்களை ஐக்கியம், பெண்களை ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம். நமக்கு எல்லாம் ஊழியங்கள்லாம் செட் ஆகுது. நம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். சொல்லுவோம், ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது. இங்க இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய புலம்பானுங்க வாயை தந்து நிறைய சம்பாதிப்பாங்க. ஈவன் லேக்ஸ்ல earn பண்றாங்க ஐடி கம்பெனிஸ்ல. அலைச்சல், அங்கலாய்ப்பு, அப்படியே மச்சான் அப்படியே காண்டாகுதுறாங்க தலை. ஃபோன் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப நாள் கழிச்சு. தலை செம்ம காண்டாகுது தலை. நாங்க வெளியே இருந்து பார்க்கும்போது வாழறான்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி வாழற நபர்களுக்கு டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு உறவு வச்சுன்னா தனியா பேர் எப்படி இருக்கிறீங்க? ஹார்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சமாதானமா இல்லை கேளுங்க. அடையா ப்ரோ நீ வேற. காசு இருக்குது, ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு புலம்புவானுங்க. வேலை செஞ்சுனே போலவான். நான் அமேசான்ல இருந்துட்டு தானே வந்தேன். வேலை செய்வான். நல்ல நல்ல சூப்பரான ஸ்கில் இருக்கும். அழகு இருக்கும். எல்லாமே இருக்கும். அவன் லைஃப் காரு, பங்களா, வீடு நல்லா இருப்பான். புலம்பி தள்ளுவான். ஐயோ, பக்கத்துல நான்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லாத வாடகை வீட்டுல இருக்கிற ஆளு. ஜாலியா வருவோம் போவோம். அப்படியே ஒரு மாதிரி கெத்தா இருப்போம். கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு திமிரு நெகட்டிவா இல்ல. அப்படியே ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட இருப்போம். இவன் எல்லாம் டேய் கார் வச்சுக்கிற நாய், கேப்ல வரேன் அங்கலாச்சு இடைக்க டயர்ட் ஆகுது. கார் பக்கத்துலயே வீடு வச்சுன்னு இருப்பான். மச்சான் நான் மச்சான் இது அப்படியே புலம்பினே இருப்பான். நம்ம கிட்ட அந்த ஆவியை புகுத்திடுவான். இதெல்லாம் பார்த்து கண்ணார நான் 2019 2018 பத்தி பேசினேன். இப்ப நம்ம வேற லெவல் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல டிவைன் அப்படி சும்மா தூக்கி அப்படி எடுத்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். எப்பெல்லாம் அவனை பார்த்தா நான் அவனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு என்னவோ அதெல்லாம் செய்யும். விடு மச்சான், வா இயேசுவை படி, இயேசுவை தேடு. அவர் எல்லா வச்சும் இலைப்பாறுதல் வா, வருத்தப்பட்டு வான்னு சொன்னறியா, வா அப்பா கிட்ட வா. நான் ருசி பார்த்த தேவனை நீ வந்து ருசிப்பாரு, வா ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ண. அதே வேலைதான். இங்க எதுவுமே மாறப்போது, அதே தான் செய்வோம். ஆனா ஒரு நியூ எப்படி சொல்ற, புது எனர்ஜி, புத்துணர்ச்சி, புது மைண்ட் செட். மண்டேவை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவான். மண்டேவை பார்த்தா மண்டே ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மண்டே ப்ளூஸ். ஐயோ மண்டே ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது வேலை எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த காட்ஸ் பிரசன்ஸ் நடுவுல இருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சனோ, நான் சொல்றேன், அனுபவிச்சுக்கிறேன். மண்டே நான் வேலைக்கு ஜாலியா போவேன். அமேசான்ல நான் ஒர்க் பண்ணும்போது. இப்ப நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தான். அது வேற விஷயம் விட்டுருங்க. அது வேற லெவல் டிவைன் ஆன ஒரு ஒரு சித்தத்தின் மையப்பகுதியில் வச்சுக்கிறாரு. இப்ப எல்லா நாளும் ஒரே மாதிரி, எல்லா நாளும் ஜாலி தான். மண்டே யாருக்கு காண்டா இருக்குதோ, எனக்கு மண்டே ஜாலியா இருக்கும். ஏன் முந்தா நாள் சண்டே இல்லையா? வார்த்தையினாலும் நல்ல வசனத்தினாலும் அப்படியே பூஸ்ட், ஃபுல் பூஸ்ட்ல இருக்கிற ஆளுக்கு சும்மா மண்டே ஃபேஸ் பண்ணும்போது வாடா பாத்துக்கலாம் அப்படியே எப்படி சொல்றது, எல்லாம் அப்படியே சரக்குலாம் வச்சுட்டு அப்படியே அந்த ஹேங் ஓவர்ல வருவானுங்க பசங்களாம் கம்பெனிக்கு வரும்போது. அப்படியே அப்போ இன்னும் உனக்கு தெரிஞ்சிருக்காது சரியா, லைட்டா ஒட்டினரும். அப்படியே என்ன மாஸ்டர் ஹாய் ப்ரோ அப்படின்னுவாங்க. காஃபி இருக்கா ப்ரோ அப்படி இருப்பானுங்க. நம்ம அன்னைக்குதான் ஃப்ரெஷ்ஷா இருப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே வர்ஷிப் பண்ணி, இல்ல அந்த பிரசன்ஸோட முழுமையில மண்டே எல்லாம் பீக்ல இருப்போம் இல்லையா, சண்டே நைட். அப்படி வரும்போது வாடா என்ன வேலை கூட்டாலும் செய்யறான் அப்படி இருப்போம். உலகத்தான் கர்த்தரை அறியாதவன் பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க. ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்றதும்,
அங்கெல்லாம் இப்ப bro அப்படின்னு எல்லாரும் அனிருத் வாய்ஸ்ல பேருவாங்க. சொல்லுங்க bro அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழணுன்றது தான் அப்பாவுடைய சித்தமே. அதுதான் பசும்புல் மேய்ச்சல் பாருங்களேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களின் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அழகா கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன். கரம் பிடித்து வழிநடத்துகிறார். தர தர தரன்னு இல்ல. நம்மளோட விருப்பம் இல்லாம இல்ல. வி நீட் டு சூஸ் டு நான் சொன்னேன்ல, ஒத்துழைத்தால் மாத்திரம் போதும். நம்ம ஒன்னும் பெருசா செய்ய வேண்டாம். நிறைய பேர் நினைச்சுக்க நான் இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பெற்றுக்கணும். ஒண்ணுமே செய்யாது. பிரச்சனையே அங்கதான் வருது. நீயே எதுவும் செய்யணும்னு அவர் பெருசா செஞ்சுட்டார் சிலுவை. முற்றிலும் தீர் எல்லாம் முடிஞ்சது. எல்லா தரித்திரம், எல்லா பாவம், எல்லா சாவு எல்லாவற்றையும் சிலுவையில இட் இஸ் பினிஷ்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அவ்வளவுதான். திரைச்சீலை 2ஆ கிழிக்கப்பட்டது. பிரசன்னம் நம்மளை தேடி வந்துச்சு. நமக்குள்ள ஆவியானவரா வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை கேட்டலிஸ்ட் மாட்டி அவர் சும்மா கொழுந்து விட்டு எரிய விட்டு ஜாலியா இளைப்பாறுவீங்களே. எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று கத்திரிக்கின்ற மனப்பூர்வமா செய்யும் போது வேலை ஸ்தலத்திலயும், ஸ்கூல்ல, காலேஜ், ஆபீஸ் எங்க போனாலும் ஊழியம் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். எல்லாத்தையும் அணுக ரேஷன் கடையில நின்று கியூல நின்னாலும் மத்தவங்களாம் போல என்ன லைனே மூவ் என்ன இந்த பொம்பளை உள்ள போறல என்ன இவன் உள்ள போற நமக்கு அப்படியே பார்த்து ஸ்மைலிங்க ஜாலியா மனிதர்களை பார்த்து அப்படியே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்களே. அதே ரேஷன் கடை தான். அதே ரேஷன் கடை உணவா இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்றவங்களுக்கு அதே ஸ்மைல் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களுக்கு என்ன ஷவர் பண்ணலாம், பார்த்து 4 வார்த்தை பேசி நல்லா பேசி ஸ்மைல் பண்ணுறோம். ஒரு ஸ்மைல் போதுங்க. உங்களுடைய ஒரு ஸ்மைல், நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், திருப்பி சொல்றேன். ஒரு நாள் ரொம்ப என்ன டயர்டுன்னு தெரியல, என்ன சண்டை, என்ன பிரச்சனை ஞாபகமே இல்லை. ஆனா மூஞ்சி உருன்னு வண்டி ஓட்டுங்க. ஒரு குழந்தை ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்குது. ஆனா ஸ்கூல் டைம், ஸ்கூல் கட்டடிச்சா தெரியாது. ரொம்ப ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் அந்த பாப்பா. ஓகேவா? கேர்ள் சைல்டு தான். ரோட்ல யாருன்னே தெரியாது. ஸ்ட்ரேஞ்சர், கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர். டக்குனு வண்டியில போயினேன். அப்படி பாட்டு ஒரு பிரைட் ஸ்மைலோட ஹாய் அப்படின்ற ஹாய்லாம் சொல்ல வாய் தரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல என் முறையில் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆச்சு. டேய், இதுதான் சிறுப்பிள்ளை போல மாறுது சொல்றாங்க அப்பா. சிறுப்பிள்ளை போல மாற பரலோகராஜர் பிரவேசிக்கும். அந்த சந்தோஷத்தை கூட அதுகிட்ட என்ன ஆகுது? கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, என்ன எதிர்பார்க்க எதிராக இருக்குது? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸ்கூலுக்கு போன போல லேட்டா போதா என்னன்னு தெரியாது. நான் யோசிக்கிறேன், ஸ்கூல் ட்ரெஸ் போனது ஸ்கூலுக்கும் போல வீட்டாண்ட தான் இருக்கு, அவங்க வீட்டு வெளியே இருக்குது. ஏன் அந்த குழந்தைகிட்ட சந்தோஷத்தை எனக்கு டெலிவர்? அதுதான் ஆவியானவருடைய வேலை. பொட்டு வச்சுன்னு இருக்கும் அந்த கிறிஸ்தவ குழந்தை நினைச்சுக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மொழிமை இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இந்து குழந்தை. அந்த குழந்தை கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை அப்படி பகிர்ந்துச்சு. அப்படியே வாங்கிக்கிறேன். நான் வீட்டுல அந்த எரிச்சலோட வந்திருந்தேன்னா என் ஒய்ஃப் கிட்ட காட்டி இந்த வீடு நாஸ்தி ஆக்கியிருப்பேன். ஆண்டவர் எனக்கு அதனால ஹெல்ப் பண்ணார். ஒரு ஒரு ஹிந்து குழந்தைய கொண்டு, ஒரு சிறு பிள்ளையை கொண்டு அந்த சந்தோஷத்தை என் மேல ஒரு டமால்னு ஷவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்மைலோட வந்து நான் வீட்டுல இருந்தேன். சமாதானத்தை எந்த சமாதானம் நான் சீர்குலைக்கிறேன். இதையும் கத்துக்கணும். எதே செஞ்சாலும் கர்த்தருடைய பிரசனத்துல இருக்கிற ஆளு அதுக்கு நீன பிரச்சனை இருக்கு. நான் வந்து சந்தோஷத்தின் முழுமையில இருக்க அந்த ஒரு ஸ்மைல் கூட பிறருக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஒரு 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 முக பாவனை, ஒரு ஸ்மைல். நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரசிவா நான் பண்ணுவேன். எங்களை நேசிக்கின்ற அன்பன் பரமத தகப்படை அப்படின்னு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபங்களோட விண்ணப்பங்களோடு உங்களுக்காக நான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்க சும்மா இப்படியே பேசுறதுன்னா காண்டா ஏஞ்சி போயிடுவீங்க பாதி பேர். சே, வீடியோ எதுக்கு இதுக்கு? ஆடியோ மட்டும் கேட்டா போதும், வார்த்தையை கேட்டா போதும். ஒரு ஸ்மைல் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எமோஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஒவ்வொரு எமோஷன்ஸும், ஒவ்வொரு உணர்வுகளும் தேவனை துதிக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அது அழுகையா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஜாயா இருக்கலாம், செலிப்ரேஷனா இருக்கலாம். கைகளை உயர்த்தி, கைகளை அசைத்து, கைகளை தட்டி எது செய்தா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். God wants us to have a stress free life. நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் ஏசப்பா விருப்பப்படுறாரு. நம்மளா தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த கர்மம்லாம். இனிமேல் அதுல இருந்து வர நம்ம சிக்க போறதுல எஸ்பெஷலா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு பொழுதும் அந்த பிசாசின் தந்திரத்துல சிக்க போறது இல்லை. அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், டேய் நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற. திரும்பி நம்மளை பார்த்து சொல்லுவான், திரும்பி அவனை பார்த்து சொல்லலாம், இருக்கட்டும் பரவாயில்ல, இலைப்பாறுதல் இருக்குது, தேவ பிரசனத்துக்கு போவேன், அப்பான்னு கூப்பிட்டு அவர் இறங்கிடுவாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இந்த கதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். டிப்ரெஸ்ட் ஆகுது பிரதர். யாருமே இனிமேல் வாயை திறந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன்னு அறிக்கையிடாதீங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி தோன்றினாலும், டிப்ரெஷனா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் இம்மிடியட்டா ரன் சூன் டு ஹிஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசனத்துக்கு ஓடுங்க. டைம் அலோகேட் பண்ணுங்க. லீவ் போட்டுருங்க. வேலை ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு நாள் லீவ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க காட் கூட.
உலக காரியங்களை ஸ்ட்ரெஸ் திருப்பி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா திருப்பி நம்மள அந்த ஸ்ட்ரெஸ் மேல ஒரு ஸ்ட்ரெஸ் அதை ஆக்கிட வாய்ப்பு இருக்குன்றதுனால மற்ற நாட்கள்ல இது போன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் போன லைஃப் ஐ ஃபீல் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஓன்னு எங்க போய் அழுகலாம் தேவ பிரசனத்துல எல்லாரையும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தனியா ஒரு டைம் போனுக்கு கரம்பத்தை சுவிச் ஆஃப் பண்ணி போடுங்க பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ. இல்லைன்னா ஏர்பிளைன் மோட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேர்ஷிப் சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு காம்னு பாடுங்களேன். அவ்வளோ இளைப்பாறுதல் இருக்கும். அவ்வளோ சூதிகான தேவனுடைய பிரசனம் உங்களை ஆட்கொள்வதை உணர்வீர்கள். நிறைய பேர் அது வந்து சோக்கிங் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. அது சில சபைகள்ல அதை அனுமதிக்கிறாங்க ஃபாரின்லலாம். அதுக்குன்னு ஒரு தனி தெரப்பி மாதிரி ஒரு டைம் போட்டு நல்லா வர்ஷிப் சாங்ஸ் போடணும் கம்முன்னு பட்டு எல்லாரும் ஆங்க அப்படியே பத்துப்பாங்க. அப்படி சோக்கிங்கன்னா ஊற வைக்கிறது, ஊற வைக்கும் துதியாம், ஊற வைக்கும் ஆராதனையாம். அதாவது நம்ம ஆவி ஆத்மா சர்ற மூன்றத்தையும் தேவ பிரசனத்துல அப்படியே ஊற விட்டு அப்படின்னு தான் எப்படி இருக்கும். அது போல வர்ஷிப் சாங்ஸ் போட்டு ஊற விடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கணும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கணும், அங்கலாய்ப்பு அலைச்சல் எது கொஞ்சம் ஊற விடுங்க, பிரசனத்துல ஊற விடுங்க. சபையில ஆராதிக்கும் போது அப்படி எகிரி குச்சி ஆடினா ஆராதிச்சா ஸ்தோத்திரம். சில பேருக்கு வந்து உக்காந்துட்டு போனா போதும், ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, கை தூக்க கூட பலன் இருக்காது பாருங்க. சில பேருக்கு அப்படியே இருப்பான், பாட்டு பாட திராணி இருக்காது, பலன் இருக்காது, அப்படியே இருப்பாங்க. அந்த துதியும் ஆண்டவர் அங்கீகரிப்பாரு. ஏன் தெரியுமா? பிரசனத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சூஸ் பண்றீங்க. ஏதோ ஒண்ணு முயற்சி செஞ்சு அவரை ப்ளீஸ் பண்ணணும்னு இல்ல. பா உங்க பிரசனம் போதும்ப்பா. அப்பா வீட்டுக்கு வந்து பொண்ணு, அம்மா வீட்டுக்கு வந்து பொண்ணு தூங்கினே கிடக்கும்ல, அந்த கதை தான். இங்க மட்டும் தான் எனக்கு இளைப்பாறுதல். அதை சூஸ் பண்ணி பண்றோம்ல, அதுதான். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இல்லா ஐ மீன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? கேட்கறதுக்கு நல்லா தான் பிரதர் இருக்குது, செயல்பாட்டுக்கு சாத்தியமான 100% சாத்தியம் எப்போ அப்படின்னா ஒன்லி when we depend on him and not lean on our own understanding can we attain this level. அதாவது நானே டைப் பண்ணதுதான். அதாவது என் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழுக்க முழுக்க ப்ராப்ஸ் 3, 5 and 6 தான் நான் சொல்றேன். முழுக்க முழுக்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தர் மேல் மாத்திரம் சாய்ந்திருக்கும் போது தான் இந்த லெவல் ஆஃப் இன்டிமசி, இந்த லெவல் ஆஃப் எப்படி சொல்ற அப்கிரேடடான ஒரு 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 ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ரேட் பண்ற ஒரு லைஃப் ஆனா சொல்றாங்க இல்லையா, என்கிட்ட வா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு. அந்த இதை அப்ப டேப் பண்ண முடியும்னா சுய புத்தியின் மேல் ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். சுய புத்தியின் மேல சாஞ்சதுன்னா இது வந்து ஃபாலன் மைண்ட் நம்மள தான். ஓகேவா? விழுந்த ஒரு மனம் அது வந்து அது கேவலமா தான் சொல்லும். அதை விட்டுருங்க, ஓரம் காட்டுங்க, ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸ்பிரிட்டுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, ஆவியானவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க. சுய புத்தியின் மேல் சாயாம கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய சத்தத்திற்கும் கர்த்தர் மேல முழு நம்பிக்கை இருந்து கர்த்தர் மேல என்னைக்கு நம்ம டிபெண்ட் பண்ண கத்துக்கிறோமோ, நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுறேன், நான் கொண்டுறேன்றதுக்கு வேலையே நடக்காது. செய்வோம், அச்சீவ் பண்றோம், ரொம்ப டயர்டா இருக்கும். இதோ இப்படி மூக்கத்தோட பேர் தொடவே முடியல, அப்படி முயற்சி ஆனா சொல்லாது இப்படியா காமிப்பா, என்னப்பா என் சத்தத்தை கேளு, என் சித்தத்தை செய், நானா சொல்றேனே, இதை செய்யின்னு சொல்றேன், சொன்னதை ஃபர்ஸ்ட் செய், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இதை செய்யின்னு சொன்னார்னா அங்க இங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. செய்யின்னு சொன்னா செஞ்சிருங்க, இல்ல செய்யாதன்னா செய்யாம இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிள். டூஸ் அண்ட் டோன்ஸ் தான். எதெல்லாம் செய்யின்னு சொல்றாரோ கணம் ஒண்ணு செய்யுங்க, எதெல்லாம் செய்யாதனாரோ மாற்று ஐ மீன் அடுத்த தாட்டே இல்லாம அதை செய்யாம இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு லைஃப். இதை நம்ம செய்யும் போது பெரிய காரியங்களுக்கு செய்ய கத்தர் நம்ம வாழ்க்கையில அனுபவி கத்தர் உதவி செய்வார். திருப்பி சொல்றேன், டோன்ட் ட்ரை டு டூ ஸ்டஃப். மெனக்கெட்டு இதை செய்யணும்னு நினைச்சு எதுவும் பண்றாதீங்க. ஜஸ்ட் பி அட் ஈஸ். இளைப்பாருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, அவருடைய பிரசனத்துல ரெஸ்ட் பண்ணுங்க. மெயினா ஒரு விஷயம், ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். டோன்ட் ஸ்டார்வ் யுவர் செல்ஃப். நிறைய பேர் வந்து பட்னி கடந்த ஆண்டவரை பிரியப்படுத்தணும். நோ, டெஃபினெட்லி நாட். அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. எதெல்லாம் ஒண்ணு செஞ்ச ஆண்டவரை கேட்கவே இல்லை, எல்லாவற்றையும் அவர் செஞ்சிட்டாரு. அனுபவி ராஜா, அனுபவிக்க தான் நம்ம வாழ்க்கையை கொடுத்தது, அனுபவிக்க. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்து ரொம்ப வந்து நூடுல்ஸ் சாப்பிட சொல்ல, அது சாபத்தின் விளைவு. இன்னமும் நம்ம அந்த சாபம் மனையிலே இருக்கிறதுனால அண்ட் நம்ம பிற மதங்கள்ல இருந்து சில பேர் இங்க வந்ததுனால, இந்த ஃபெய்த்குள்ள வந்ததுனால, இந்த பிற மதங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னைத்தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு அவங்களோட தெய்வங்களை வந்து பிரியப்படுத்த நினைப்பாங்க. அது அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய சாங்கியம், அவங்களுடைய அணுகுமுறை. அங்கிருந்து நம்ம வந்ததுனால இன்னமும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, எதனா என்ன ஹர்ட் பண்ணீங்கன்னாதான்
இயேசுவுக்கு மகிமை ஹர்ட் பண்றதுல அவர் பண்ணிட்டாரு. இங்க சில மதங்களை வந்து அவங்க அழகு குத்திப்பாங்க, அவங்க பிசிக்கலா ரொம்ப ஹர்ட் பண்ணிப்பாங்க, அந்த தீ மேலலாம் மிதிப்பாங்க, ரொம்ப அவங்களை ஹர்ட் பண்ணிட்டு அவங்க அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. எல்லாவற்றையும் அவர் பண்ணிட்டாரு. சிலுவையில அக்கு வேற, ஆணி வேற, மொத்தம் சொட்ட சொட்ட சொட்ட, கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில முள்கிரீடம், விழாவுல ஏத்தலாம் அவ்வளவு பெரிய ஸ்பியரை, ரத்தம் சொட்ட சொட்ட, அதுக்கப்புறம் அதை தாண்டி தண்ணி தான் வருது, ஃபுல் பிளட் காலி. எல்லா விதமான கஷ்டத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இளைப்பாறுதலுக்கு என்கிட்ட வா. எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். திருப்பி திருப்பி அப்பா அடைச்ச கடனை நீங்க அடைக்கணும்னு ட்ரை பண்ண இருக்கிறீங்க, அதை பண்ணாதீங்க. அப்பா சொல்லுவார், என்ன முயற்சிக்கிற, கடன் எல்லாம் முற்றிலும் தீர்ந்தது. நீ இனிமேல அதுக்கப்புறம் நான் கொடுத்த புதிய உடன்படிக்கையோட அதன்படி அதுக்கப்புறம் நான் கொடுத்த ஆசீர்வாதமா வாழ்க்கையில சந்தோஷமா சுகித்திரு, மகிழ்ந்திரு, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ, மீறுதல் பண்ணாத, அக்கிரமம் செய்யாத, பாவம் பண்ணாத, எனக்கு பிரியமான வாழ்க்கையை வாழு, அனுபவி. நான் கொடுத்த இளைப்பாறுதல் அனுபவி, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவி, நான் கொடுத்த செழிப்பு அனுபவி, நான் கொடுத்த சமாதானத்தை அனுபவி. Be at ease. That's what God wants to convey. Don't starve yourself. பசியோடு தாகத்தோடு இருப்பதை ஒருபோதும் மேய்ப்பன் விரும்புகிறதே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய ஃபார்மர்ஸ், ஐ மீன் ஷெப்பர்ட்ஸ் இருக்கலாம். நாங்க வில்லேஜ்ல இருக்கிறதுனால நிறைய பேர் எந்த மேய்ப்பன்னா ஆசைப்படுவாரா? பட்னி கிடக்கட்டும் ஒரு நாள், இது நேசிக்கின்ற ஒரு 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 ஆடு பட்னியா இருக்கட்டும், தாகமா இருக்கட்டும், போட்டாகட்டும், என்ன ஒரு 2 மணி நேரம் தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல அப்படி இருந்து யாருன்னா ஆசைப்படுவாங்களா? நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன், ரொம்ப நல்ல மேய்ப்பேன் இவரு. அப்புறம் ஏன் நம்மளா முயற்சிக்கிறோம்? பட்னி கிடக்கிறது, தாகமாகிறது, கத்தருக்காக, உன் சுயத்துக்காகன்னு சொல்லு. உங்களுடைய சுயத்துக்காகன்னு சொன்னா சொல்லிங்க. கத்தருக்காக, கத்தர் எதிர்பார்க்காத காரியத்தையும் கத்தருக்காக, கத்தருக்காக ஏன் சொல்றீங்க? பிப்ளிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையோ செய்து, டூயிங்ஸ், எதையோ செய்து அப்பாவை பிரியப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க இனிமேல். ஓகேவா? ஏன்னா எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார், சகலமும் முடிக்கப்பட்டது, இட் இஸ் பினிஷ்ட். அவர் கொடுக்கிற செழிப்பை, ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதுதான் அப்பாவுக்கு உகந்த விஷயமே தவிர நீங்க ஏதோ செய்யறது இல்ல. ஒண்ணு செய்யலாம், அவர் பிரசனத்துல இல்ல பாருங்க, அது மாத்திரம் போதும். ஓகேவா? பசும்புல் மேய்ச்சல் அண்ட் அமர்ந்த தண்ணீர் கண்ணு முன்னாடி இருக்கும்போது யூ டோன்ட் ஸ்டார்வ் யுவர் செல்ஃப், தட்ஸ் a curse and bondage. பசும்புல் மேய்ச்சலும் அமர்ந்த தண்ணீரை என் முன்னாடி இருக்கும்போது நான் அதை பாக்குறேன், ஆனா பட்னியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா இதுக்கு பேர் தான் சாபம், இதுக்கு பேர் தான் கட்டு. சாபத்திலையும் கட்டுலயும் இருக்கிறவங்க கண்ணால பார்ப்பாங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன பண்ணும் எல்லாமே தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இல்ல, நான் காயப்படுத்ததான் செய்வேன், நான் வந்து இது காயமுள்ள வாழ்க்கை தான் எனக்கு வேணும், இது சாபம். அந்த சாபத்துல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க. அப்பா விருப்பப்படுறது அது இல்லவே இல்லை. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப் இன் ஆர்டர் டு ப்ளீஸ் காட். தேவனை பிரியப்படுத்துறேன் என்று சொல்லி நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அது கர்த்தருடைய சித்தமே இல்லை, அது பிப்ளிக்கலும் கிடையாது. காட் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஓகே, வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. பலியை அல்ல கீழ்ப்படுதலே விரும்புகிறேன் சொல்லிட்டாரா? எங்க எப்பயோ சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு பாரு. பலியெல்லாம் எதிர்பார்க்கல, கீழ்ப்படிதல் சொல்றாரு பாருங்களேன். நான் உன்னை லை டவுன் பண்ண சொன்னா லை டவுன் பண்ணு, படு சொன்னா படு, ரெஸ்ட்னா ரெஸ்ட் பண்ணு, தண்ணி குடி தண்ணி குடிய, ஏன் தாகமா இருக்கிற? இல்லாண்டவரே உங்களுக்காக கொஞ்ச நேரம். கேட்கவே இல்லை. பலியை நான் பிரியமே படுறதில்லடான்ற. பலிகள் எல்லாம் பழைய, எல்லாம் பழைய பழைய மேட்ரு, பழைய அகர பழைய ட்ரை பண்ணிருக்காது என்கிட்ட வந்து. பலியே அல்ல கீழ்ப்படுதல நான் விருப்பப்படுற வார்த்தை வந்துச்சு அவனை தேடி இன்னைக்கு. கீழ்ப்படி, கீழ்ப்படி, கீழ்ப்படி. அதான் ஜஸ்ட் ஒபே அண்ட் ஈல் டு ஹிஸ் லீடிங். அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய நடத்துதலுக்கு அலைன்மெண்ட்ல வந்து ஈல்ட் ஆவாங்க. அதாவது ஈல்டிங்னா, ஐயோ அந்த வார்த்தைக்கு, அந்த ஈல்டிங்ன்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தெரியல. ஜஸ்ட் ஈல்ட், சரண்டர் ஆகலாம். அது எனக்கு அந்த எக்ஸாக்ட் ஈல்டு நல்ல வார்த்தை. ஒபே பண்ண, கீழ்ப்படைங்க, அவருடைய வழிநடத்துதலுக்கு ஒத்துழைங்க. போதும், ஒத்துழைப்பு நல்ல வார்த்தை தான். ஒத்துழைத்தாலே போதும், எல்லாமே முடியும். நான் மேல் சொன்ன எல்லா விதமான பிளெஸட் லைஃபையும் வாழ முடியும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் வாழலாம். ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். காட் அவர் மேக்கர், ஹி மேக்ஸ் மீ லே டவுன். காட் அவர் லீடர், அவர் நம்மளை வழிநடத்த லீட் பண்ற ஒரு தெய்வம். ஓகேவா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நான் நடத்தி சென்றேன். இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை அனுபவி, இதை அனுபவி, இதை அனுபவி. நல்லா ஜாலியா இரு, கொழுத்து இரு, நல்லா சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, ஹெல்த்தியா இரு, சந்தோஷமா இரு, நல்லா நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னது.
நீடித்த நாட்கள் காத்து கொண்டு இருக்கும் போது நீ சாவ சீக்கிரம் எதிர்பார்க்க கூடாது. நீடித்த நாட்கள் நமக்காக காத்து கொண்டு வியாதியில மரணம், ஆக்சிடென்ட்ல மரணம், தற்கொலை நாவி இதெல்லாம் எதுவுமே கிட்டே நேரம். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியான வாழ்க்கை வாழ வைப்பேன். திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உன்னை காண்பிப்பேன். நீ திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து அவரோட ரட்சிப்பு மனுவனுவா ரசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். மிஸ் பண்ணிட்டாரு. பிந்தின ஆதாம் வந்து திருப்பி மீட் எடுத்து கொடுத்துக்கிறாரு. இன்றைய காலத்து திருச்சபை ஆகிய நீங்களும் நானும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே? அமர்ந்த தண்ணீர்களும் பசும்போல் மேய்ச்சலும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். என்னை கொண்டு போய் விட்டிருக்கிறாரு. தண்ணியை குடிக்கிறேன்னா, ஜீவ தண்ணியே, அந்த புல் நல்லா ஆவிக்குரிய உணவுகளை சாப்பிட்றேன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சந்தோஷத்திலும் ஆசீர்வாதத்திலும் செழிப்பிலும் ஹாப்பினஸின் முழுமையில வாழுங்க. ஏன்னா there's something called a joy of salvation. ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. அது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்ன்ற வார்த்தை புரிஞ்சதுன்னா இந்த மெசேஜ் ஃபுல்லா புரியும். ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்னன்னு தெரியாதுன்னா மேலே சொன்ன ஒண்ணுமே புரியாது. யாரை பத்தியோ யாரோ பேசினுக்கிறான்னு நினைக்கிறேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தின் முழுமைக்கு வாங்க. இந்த விதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. நன்மையும் கிருபையும் நிச்சயமாக நம்மளை பின்தொடரும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இதோட நெக்ஸ்ட் வீக் புதிய வெளிப்பாடுகளோட சந்திப்போம். தேங்க்யூ.